நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பே, நான் எப்போது உம்மை காண்பே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா हालेलुया। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். परमेश्वर यीशु मसीह के नाम से प्यार की बधाई। கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. परमेश्वर अनुग्रह शांति आप सबके सारे लोग के साथ रहे। இந்த மாலை வேளையில் இந்த வேத பாடராட்சி கூட்டத்தில் மறுபடியும் சந்திக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். इस बाइबल शेड में फिर से शाम के समय मुलाकात करने के लिए परमेश्वर अनुग्रह किया है। கர்த்தர் கிருபையுள்ளவராய் நல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर अनुग्रहकारी और एक शांति के रूप में हमारे साथ है। அவரை இன்னும் நாம் நன்றி உள்ளத்தோடு ஆராதிக்க வேண்டும். उसे और भी धन्यवाद के हृदय के साथ आराधना करना है। அப்படிப்பட்ட கிருபைகளை பெருக செய்வாராக. परमेश्वर ऐसा अनुग्रह हमारे अंदर बढ़ाए। ஹல்லேலூயா हालेलुया। சோ நாம் கடந்த நாட்களில் சமாதான பலியை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். गए हुए दिनों में हम शांति बलि के बारे में अध्ययन करते आ रहे हैं। சோ அந்த லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிறோம். लेवी के तीसरा अध्याय को अध्ययन के लिए उठा लेंगे। லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் நாம் பார்த்தபடி ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்தோம். जैसे लेवी तीसरा अध्याय पहला वचन में जैसे कुछ फर्क नहीं है, कुछ भेदभाव नहीं है, ऐसे जीवन के बारे में हम देखें। அடுத்ததாக அந்த 1ஆம் அதிகாரத்தில் பழுதற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு குறைவற்ற ஒரு வாழ்க்கையை நாம் தியானித்திருந்தோம். दूसरा वचन निर्दोष जीवन, निर्दोष बलि के बारे में अध्ययन किए। அதே போல லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 20 21ஆம் வசனத்தில் போல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்திருந்தோம். लेवी के 22वां अध्याय 21 और 22 में हम एक अंगीकार किया गया एक जीवन के बारे में देखें। அதே போல லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தின்படி சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு காரணமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் தியானித்திருந்தோம். मतलब लेवी के तीसरा अध्याय दूसरा वचन में शांति के रूप हम रहना चाहिए करके हम सीखे। நம்ம நிமித்தம் சமாதானம் உண்டாக வேண்டும். हमारे कारण शांति होनी चाहिए। நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அப்படிப்பட்டது. हमारे दिए गए सेवा वैसा है। நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் அப்படிப்பட்டது. हमें सिखाए गए उपदेश वैसा है। என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் தியானித்திருந்தோம். ऐसे कहकर हम गए हुए हफ्ते में अध्ययन किए। இந்த வாரத்தில் கூட அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். इस हफ्ते में उसके लगातार विस्तार में देखने वाले हैं। லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தின் 30 இலிருந்து 33ஆம் வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது लेवी के 7वां अध्याय 30 से लेकर 33 तक अध्ययन करते समय கர்த்தருக்கு தகனபலியாய் படைப்பவைகளை அவன் கைகளே கொண்டு வர வேண்டும். परमेश्वर के लिए जो बलि चढ़ाने वाले वो चीज उस हाथों से ले आना है। மார்க்கண்டத்தையும் அதனுடைய கூட கொண்டு வர வைத்த கொழுப்பையும் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும்படி கொண்டு வர கடவன். अर्थात छाती समेत चर्बी को ले आए कि छाती हिलाने की बैठ करके यहोवा के सामने हिलाए जाए। அப்பொழுது ஆசாரியன் அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க வேண்டும். तभी याजक उस चर्बी को वेदी के ऊपर जलाए। மார்க்கண்டமோ ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். पर छाती आरोन उसके पुत्र का होगा। உங்கள் சமாதான பலிகளில் आपके जो मेल बलि है வலது முன்னந்தொடையை ஏறெடுத்து படைக்கும் பலியாக दाहिने जांग को भी उठाने की बैठ करके படைக்கும்படி ஆசனத்துக்கு கொடுப்பீர்களாக. याजक को दे देना। ஆரோனுடைய குமாரரில் हारून के पुत्रों में சமாதான பலியின் இரத்தத்தையும் जो शांति बलि के जो लहू है கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு चर्बी को चढ़ाने वाले को வலது முன்னந்தொடை பங்காக சேரும். वो दाहिने जांग उसकी बाग होगी। இந்த சமாதான பலியை கொண்டு வந்து ஆசாரியர்கள் கையில் கொடுக்க வேண்டும் என்று நாம் தியானித்தோம். एक मेल बलि को ले आकर याजक के हाथ में देना करके हम देखे। சமாதான பலியை அவனுடைய கைகளே கொண்டு வர வேண்டும். அவனுடைய கைகளே அதை அடிக்கும். मेल बलि उस हाथों से लेना, हाथों से मारना है। அதற்கப்புறம் அந்த பலியில் இருக்கிற கொழுப்பையும் இரத்தத்தையும் எடுத்து ஆசாரியருடைய கையில் கொடுக்க வேண்டும். उसके बाद उस बलि में से चर्बी और लहू को लेकर याजक के हाथ में देना है। அதே போல மார்க்கண்டத்தையும் முன்னந்தொடையும் எடுத்து வலது முன்னந்தொடையும் எடுத்து ஆசாரியருடைய கையில் கொடுக்க வேண்டும். छाती और दाहिने जांग को लेकर याजक के हाथ में देना है। இந்த கொழுப்பை
அந்த இரத்தத்தை வாங்கின ஆசாரியர் ये चर्बी और लहू का लिया हुआ याजक என்ன பண்ணுகிறார் என்றால் இந்த கொழுப்பை முதலாவதாக தகனிக்கிறார். पहले क्या करते हैं, ये चर्बी को पहले जलाते हैं. அல்லேலூயா. हालेलुया. சோ கொழுப்பை முதலாவது தகனிக்கப்பட तो வேண்டுகிறது. पहले चर्बी को वहां पे जलाया जाते हैं. கொழுப்பை யாருமே எடுத்துக்கொள்ள கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. कोई भी चर्बी को ले लेना नहीं चाहिए करके वचन कहते हैं. லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. लेविक 3 अध्याय 16 वचन इस तरह कहती है, ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் அவைகளை தகனிக்க கடவன். याजक वेदी के ऊपर इसे जलाया जाए. இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம். ये हवन रूपी भोजन का सुखदायक सुगंध के लिए है. கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது. सारी चर्बी यहोवा का है. கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது. चर्बी या लहू आप खा नहीं सकते. இது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும். ये सदा के लिए आपके लिए आज्ञा है. அப்போ கொழுப்பையும் இரத்தத்தையும் புசிக்க கூடாது. मुझे लहू और चर्बी को न खाना है. அது முழுமையாய் கர்த்தருக்குரிய என்று सारी சொல்லப்பட்டிருக்கிறது. चीज यहोवा के लिए कहा गया है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த கொழுப்பு எதற்கு ஒரு ஆதாரமா இருக்கிறது? हमारे जीवन में चर्बी किसके आधार में बताई நாம் गई है? சர்வாங்க தகனபலியில் சில காரியங்களை தியானித்திருந்தோம். हम होम बलि में कुछ चीजों का अध्ययन இந்த किए. சமாதான பலிக்கு நாம் வரும் பொழுது इस मेल बलि में आते समय சங்கீதம் 73ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 73:7 इस तरह कहती है, அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. उनका जो आंखें चर्बी से भरी हुई है. Psalms 73:7 அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் उनकी பார்க்கிறது. जो आंखें हैं चर्बी से भरी हुई है. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. तो उनका हृदय जो चाहती है उससे बढ़कर चढ़ती है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ஃபேட்னஸ் கொழுப்பு அதிகமா வந்தது அப்படினா एक मनुष्य के जीवन में चर्बी ज्यादा हो गई तो அவனுடைய கண்கள் எடுப்பாய் பார்க்க उनकी ஆரம்பிக்கும். जो आंखें जो घमंडी से देखने लगती இதை है. நாம் ஆவிக்குரிய ரீதியில் இப்படி தியானித்தோம் என்றால் इसे आत्मिक रूप में ऐसे अध्ययन किए तो யாருடைய வாழ்க்கையில जो किसी के जीवन சில में வேளை ஆசீர்வாதம் கூடும் பொழுது कुछ लोगों के जीवन में आशीर्वाद बढ़ते समय, நன்மைகள் பெருகும் பொழுது भलाई बढ़ते समय, அவருடைய வாழ்க்கையில பொருளாதாரம் உயரும் பொழுது उनका जो जीवन में आर्थिक व्यवस्था बढ़ती समय, வேலையில மேன்மை வரும் பொழுது काम में एक आदर मिलते समय ஆட்டோமேட்டிக்காக அவருடைய தலையும் அவருடைய கண்களும் உயர ஆரம்பிக்கிறது. अपने आप उनका सिर और आंखें उड़ जाती है. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குலாம் ஒரு பெருமை வர अपने ஆரம்பிக்கிறது. आप उनके अंदर एक घमंड आ जाती है. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் இந்த கொழுப்பு செய்கிற காரியம் அதுதான். ये चर्बी करने वाला कार्य वही है. கண்களை எடுப்பாய் பார்க்க வைக்கும். वो आंखों के घमंडी रूपी देखने பாரு लगाती எல்லாத்தோட है. நான் தான் பெரியவன். वो सबसे मैं ही बड़ा हूँ. எல்லாத்தோட நான் தான் உயர்ந்தவன். सबसे मैं ही ऊंचा हूँ. என்ன போல யார் இருக்கா मेरे जैसे कौन है? என்று சொல்லி சில வேளையில நம்ம எடுப்பாய் பார்க்க कुछ வைக்கும். समय में अपने आप को एक घमंडी रूप में दिखाई இது देती நம்முடைய है. பெருமையை காட்டுகிறது. या हमें घमंड दिखाती நம்முடைய है. கனத்தை காட்டுகிறது. हमारे आदर को दिखाती है. அது நமக்கு உயர்வை वो காட்டுகிறது. हमें ऊंचाई को दिखाती है. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் இந்த கொழுப்பை தகனிக்க வேண்டும்பா. तो पहले परमेश्वर कहते हैं चर्बी को पहले जलाना है. ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய வாழ்க்கையில உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். हमारे जीवन में ऊंचाई को परमेश्वर ஒரு देता है. கனத்தை கர்த்தர் एक கொடுக்கிறார். सम्मान को परमेश्वर देता ஒரு है. மேன்மை எல்லாவற்றிலும் காட்டிலும் ஒரு மேன்மை கர்த்தர் கொடுக்கிறார். सबसे बढ़कर आदर को परमेश्वर देता है. இதை கொடுக்கும் பொழுது इसे देते समय அதன் மூலம் வருகிற புகழை கனத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். उसके द्वारा आने वाले जो आदर सम्मान को परमेश्वर को देना அதை है. தான் இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. उसी को यहाँ पे कहा गया யோபு है. 15ஆம் அதிகாரத்தின் 25 இருந்து 27 வரைக்கும் வாசிக்கும் பொழுது आयु 15 अध्याय 25 से लेकर 27 तक पढ़ते समय, Job 15:25 to 27 आयु 15 25 से 27 அவன் தேவனுக்கு விரோதமாக கை நீட்டி वह परमेश्वर के विरुद्ध हाथ बढ़ाकर, Job 15:15 25 to 27 அவன் தேவனுக்கு விரோதமாக கை நீட்டி वो ईश्वर के विरुद्ध हाथ बढ़ाए, சர்வ வல்லவருக்கு விரோதமாக वो सर्वशक्तिमान के विरुद्ध பராக்கிரமம் பாராட்டுகிறான். अपने थाल ठोकता है. கடின கழுத்தோடும் जो हठीले गर्दन के பருத்த साथ, குமிழுள்ள தன் கேடைகளோடும் तो अपने भुज के साथ அவருக்கு எதிராக ஓடுகிறான். उसके विरुद्ध दौड़ते அவன் हैं. முகத்தை கொழுப்பு மூடி இருக்கிறது. उसके चेहरे को चर्बी ढापा அப்ப हुआ है. கொழுப்பு மூடி இருக்கிறனால என்ன பண்றாங்க? चर्बी उसके चेहरा ढापी उसे क्या होती சர்வ है? வல்லவருக்கு விரோதமாய் பராக்கிரம் वो பாராட்டுகிறார். सर्वशक्तिमान के विरुद्ध अपने पराक्रम को दिखाते தேவனுக்கு हैं. விரோதமாக கை நீட்டுகிறான் என்று परमेश्वर के சொல்கிறது. विरुद्ध हाथ बढ़ाते करके दिखाते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. அவருக்கு விரோதமாய் கை நீட்ட முடியுமா? उसके विरुद्ध हाथ बढ़ा सकते हैं ஆனால் क्या? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெருமை தற்பெருமை வரும்பொழுது அவன் தேவனுக்கு விரோதமாய் கை நீட்டுகிறான். एक मनुष्य का जीवन में घमंड आते समय परमेश्वर के विरुद्ध हाथ बढ़ाता है. ஹல்லேலூயா. हालेलुया. அதான் ஆண்டவர் சொல்றார் இந்த கொழுப்பை நம்ம வைக்க கூடாது. इसलिए परमेश्वर कहता है चर्बी को हम रखना 1 नहीं தீமோத்தேயு चाहिए. 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. पहला तिमोथी 6वां अध्याय उसका 16 वचन कहती है, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் वो एक ही वो जो न मरने वाला, சேரக்கூடாத ஒளியில் வாசம் जो பண்ணுகிறவரும் मिल नहीं सकता ऐसे रोशनी में रहने वाला, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் मनुष्य में कोई नहीं देखा காணக்கட கூடாரமாய் और இருக்கிறவர் न कभी देख सकता, அவருக்கே அவருக்கே उसी को கனமும் प्रतिष्ठा நித்திய வல்லமையும் और राज्य युगानुयुग உண்டாயிருப்பதாக. युगानुयुग होई रहे. ஆமென். आमेन. அல்லேலூயா. हालेलुया. அவருக்கே கனம் உண்டாக வேண்டும். उसी को प्रतिष्ठा होनी चाहिए. அவருக்கே நித்திய வல்லமை இருக்கிறது. उसी अनंत काल की सामर्थ्य है. அவருக்கே புகழ்ச்சி இருக்கிறது. उसीलिए सब सम्मान है. இதை விசுவாசிகளாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. इसे विश्वासी हम उठा लेना नहीं चाहिए. அதான் உபாகமம் 8ஆம் அதிகாரத்தின் 17 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது इसलिए व्यवस्था 8वां अध्याय
17 वचन को देखते समय அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पे कहा गया है என் சாமர்த்தியமும் मेरे सामर्थ्य என் கைபலனும் मेरे भुजबल இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் ऐसा ये जो धन है मेरा संपत्ति है करके ऐसे हृदय में नहीं कहना चाहिए இருக்க எச்சரிக்கையா இருந்து इसमें चेतावनी बनकर रहने உன் के लिए தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக. तेरे परमेश्वर को याद कर लेना அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அந்த கடைசி அந்த 18 வசனம் கடைசி பாகம் இப்படியே சொல்லுகிறது, 18 अध्याय का आखिरी भाग इस तरह कहती है ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறான பலனை உனக்கு அவர் கொடுக்கிறவர். धन को कमाने के लिए जो बल वही तुम्हें देता है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம நினைக்கிறோம் என்னுடைய சாமர்த்தியத்தினால், सब लोग हम सोचते हैं हमारे सामर्थ्य से என்னுடைய பலத்தினால், मेरे बल से என்னுடைய ஞானத்தினால் मेरे ज्ञान से நான் ஐஸ்வரியத்தை சம்பாதித்திருக்கிறேன், मैंने मेरे धन को मैंने कमाया நான் है நல்ல உயர்வுல வந்திருக்கிறேன், मैं ऊंचाई में आया हूं நான் இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்க காரணம் என்னுடைய முயற்சி. मैं इतना बड़ा पद में रहने वाला कार्य मेरा मेहनत ஆனா है। ஆண்டவர் சிம்பிளாய் சொல்லிட்டாரு, परमेश्वर आसानी से कह இப்படி दिया எல்லாம் பெருமை பாராட்டிடுங்க, ऐसे सब घमंड मत करना இதுக்கு எச்சரிக்கையா இருக்கணுமா. इसके लिए चेतावनी से साथ இப்படி रहना है சொல்வதற்கு எச்சரிக்கையா இருந்து इसे कहने में चेतावनी के साथ रहना ஒண்ணே ஒண்ணு है யோசிச்சு பார்க்கணும், एक ही सोच के देखना இந்த है ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுத்தவர் யார்? ये धन को कमाने के लिए बल कौन दिया? அல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான இடத்தில் கொண்டு வருவதற்கான ஞானத்தை கொடுத்தவர் யார்? इस आदर भरा जगह पर ले आने के लिए ज्ञान बुद्धि कौन दिया? அதை நாம் யோசித்து பார்க்க उसे हम வேண்டும். सोचना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அப்படி யோசித்து பார்க்கும் பொழுது जब हम ऐसे सोचते समय என்னுடைய ஐஸ்வரியத்தின் மூலம் வருகிற பெருமை எனக்கு வராது, इसके धन के द्वारा आने वाले घमंड मेरे अंदर नहीं என்னுடைய आएगी மேன்மை நிமித்தம் வருகிற பெருமை நமக்கு வராது, मेरे आदर के द्वारा आने वाले घमंड मेरे अंदर नहीं நம்முடைய आएगी வாழ்க்கையில் இருக்கிற உயர்வின் நிமித்தம் வருகிற பெருமை நமக்கு வராது. हमारे जीवन में होने वाली ऊंचाई के द्वारा आने वाले घमंड हमारे अंदर नहीं ஏனென்றால் आएगी இவை எல்லாமே எனக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि ये सब मुझे परमेश्वर के द्वारा दिया गया है எனக்குரிய பலனா இருக்கட்டும், मेरे बल होने दो என்னுடைய சாமர்த்தியமா இருக்கட்டும், सामर्थ्य होने दो என்னுடைய ஞானமா मेरे இருக்கட்டும், ज्ञान होने दो என்னுடைய அறிவா இருக்கட்டும், मेरे बुद्धि होने दो எனக்கு வந்திருக்கிற புகழா मुझे இருக்கட்டும், आए हुए सम्मान होने இவை दो எல்லாமே கிறிஸ்துவால் வந்தது. ये सब मसीह के द्वारा आए அவர் हैं அவர் இல்லாம இதெல்லாம் என் வாழ்க்கையில வராது उसके बिना ये मेरे जीवन में नहीं என்று आएगी சொல்லி ஒரு தேவ பிள்ளை உணர வேண்டும். ऐसा कहकर एक परमेश्वर का पुत्र वो जान लेना அதற்கு चाहिए தான் இந்த கொழுப்பை நீங்க ஒரு நாள் எடுக்க கூடாது என்று வசனம் इसलिए சொல்லுகிறது. चर्बी को कभी हम न लेना करके शास्त्र அது कहते हैं நித்திய உடன்படிக்கை, அது वो अनंत काल के एक ஒரு वाचा நாள் है கொழுப்பை நீங்க புசிக்க கூடாதாம். कभी भी चर्बी को हम नहीं खाना है ஹalleluya. हालेलुया அப்ப ஒரு நாள் கூட கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் எடுக்க கூடாது, एक भी दिन परमेश्वर को देने वाला आदर सम्मान को हम नहीं लेना அவர் चाहिए கொடுக்க வேண்டிய புகழை நாம் ஒரு நாள் திருடக்கூடாது. उसको देने वाले जो सम्मान है कभी हम चोरी नहीं करना है ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया இரண்டாவதாக அங்க பார்க்கும் பொழுது दूसरा मुद्रा देखते समय இந்த கொழுப்பை ஆசாரியர்களும் எடுக்க கூடாது. ये जो चर्बी है याजक भी नहीं लेना है ஹalleluya. हालेलुया பாருங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தின் 15 16 வசனங்களை பார்க்கும் பொழுது पहला सामुएल दूसरा अध्याय 15 और 16 को देखते समय இந்த கொழுப்பும் இந்த இரத்தமும் முற்றிலும் கர்த்தருக்குரியது. ये चर्बी और ये लहू है पूरा परमेश्वर का है ஆனால் 1 சாமுவேல் புத்தகத்துல அந்த 2ஆம் அதிகாரத்துல तो पहला सामुएल की पुस्तक दूसरा अध्याय में 15 16 பார்க்கும் பொழுது 15 और 16 को देखते समय கொழுப்பை தகனிதற்கு முன்னும் ये जो चर्बी को जलाने से पहले ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து கேட்கிறார், याजक के दास आके मांगते हैं ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சியை கொடு. तो याजक को जो पकाने के लिए वो जो मांस को दीजिए அந்த பச்சை இறைச்சி எல்லாமே வேற ஒன்று வேண்டாம். वो जो मांस है उसके अलावा हम कुछ नहीं चाहिए அப்ப அந்த மனுஷன் சொல்லுவாரா, जब मनुष्य कहता है முதலாவது நான் கொழுப்பை தகனிக்கட்டும், तो पहला हमें चर्बी को जलाने दो அதற்கு அப்புறம் நீங்க உங்க மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள்ளுங்கள். उसके पास मनमानी के अनुसार ले लो ஆனால் அவர் பலவந்தமாய் எடுத்துக்கொண்டு போவார். लेकिन वो जबरदस्ती ले जाते हैं ஹalleluya. हालेलुया அப்ப இந்த ஏலியின் நாட்கள் நடந்த காரியம் என்ன தெரியுமா? एली के दुनिया में चला हुआ कार्य क्या पता है ஜனங்கள் சமாதான பலியை கொண்டு வருகிறார்கள், लोग मेलबलि को ले आते हैं ஆண்டவருடைய கட்டளை இரத்தத்தையும் கொழுப்பையும் தகனிக்க வேண்டும். परमेश्वर आज्ञा के अनुसार लहू और चर्बी को जलाया जाना है ஆனால் இந்த கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்பாகவே ये चर्बी को जलाने से पहले அங்க இருக்கிற ஆசாரியனுடைய வேலைக்காரன் வருகிறார். उधर के याजक के सेवक आ जाते हैं ஜனங்கள் சொல்றாங்க, लोग कहते हैं கொழுப்பு தேவனுக்குரியது, चर्बी परमेश्वर का அதை है நாங்கள் தகனிக்கட்டும், इसे हम जलाने दो அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க இஷ்டப்படி செய்யுங்க. इसके बाद आपके मनमानी के अनुसार कर लो இல்ல, नहीं எனக்கு அந்த கொழுப்போடு தான் हमें वो வேணும். चर्बी के साथ चाहिए பலவந்தமா எடுத்துக்கொண்டு போவாராம். जबरदस्ती से उठा लेते हैं அதான் 17 வசனம் சொல்லுகிறது, इसलिए 17 वचन कहती है ஆதலால் इसीलिए அந்த வாலிபரின் பாவம் उसे जवानी को जो पाप है கர்த்தருடைய சந்நிதியில் பெரிதாய் இருந்தது. परमेश्वर का दृष्टि में बहुत भारी हुआ மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். मनुष्य यहोवा के भेंट को तिरस्कार करते थे கர்த்தருடைய சந்நிதியில் அவருடைய பாவம் பெரிதாய் காணப்பட்டது. परमेश्वर समूह में उसका जो पाप है भारी हुआ காரணம் என்ன? कारण क्या है காரணம் என்ன? कारण क्या है தேவனுக்கு போக வேண்டிய பெருமை, परमेश्वर का जाने वाला आदर தேவனுக்கு போக வேண்டிய புகழ், परमेश्वर जाने वाला सम्मान இது எல்லாமே ஊழியர்கள் எடுத்துக்கொள்வது, ये सब सेवक उठा लेते हैं ஆசாரியர்கள் எடுத்துக்கொள்வது, याजक ले लेते அவனை हैं வேலைக்காரனை அனுப்புவது, उनके सेवक को भेजना இதை பிடுங்கினதுனால इसे छीन लेते इसीलिए ஆண்டவர் அதை அருவருப்பாய் பார்த்தார். परमेश्वर उसका तिरस्कार रूप में देखने लगे ஜனங்கள் வெறுக்க ஆரம்பித்தார்கள். परमेश्वर लोगों भी घृणित सोचने लगे ஹalleluya. हालेलुया அப்ப இந்த தகனம், இந்த கொழுப்பு இரத்தமும்
தெய்வனுக்கு மாத்திரம் தான் சொந்தம். ये जो चर्बी और लहू सिर्फ परमेश्वर का அது है, வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. किसी के भाग नहीं है, கொண்டு வருகிற மனிதனுக்கும் சொந்தம் ले आने वाले கிடையாது. मनुष्य के भी भाग नहीं है, பலியிடுகிற ஆசாரியருக்கும் சொந்தம் கிடையாது. जो बलि चढ़ाते याजक का भी नहीं है। ஏசாயா 48 அதிகாரத்தில் 11 வசனம் இப்படியே சொல்லுகிறது, जैसे 48:11 वचन इस तरह कहती है, என்னுடைய மகிமையை நான் வேற ஒருவருக்கு கொடே, मेरा महिमा को मैं दूसरा किसी को नहीं நான் வேற दूंगा, யாருக்கு கொடுக்க மாட்டேன். मैं दूसरा किसी को नहीं அவருடைய दूंगा, மகிமை அவருக்கு தான். उसका महिमा उसी का है, இதை யாரும் திருடக்கூடாது. उसे कोई चोरी नहीं करना है। அல்லேலூயா. हालेलुया। இது கர்த்தருக்கே உரியது. ये सब प्रभु का ही है। யூதா 1 அதிகாரத்தின் 6 வசனம் இப்படியே சொல்லுகிறது, यूदा पहला अध्याय 16 वचन इस तरह कहती है, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல், तो अपने जो आदि का जो मेनमा है उसे बचा रखने के लिए, தங்களுக்குரிய வாசஸ்தல் யூதா ஜூட் 1:6 यूदा 1:6, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல், अपने जो आदि का जो आदर है उसे बचा रखने के लिए, தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் तो अपने निवास स्थान को छोड़े गए दूत को, மகாநாளி நியாய தீர்ப்பு கண்டு वो जो बड़ा ये भयंकर दिन का न्याय நித்திய के लिए, சங்கிலிகளினாலே கட்டி तो जंजीर से बांध कर அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். अंधकार में वो रखा है, ஆதி மேன்மையை காத்துக் वो जो கொள்ளாமல். आदि का जो मेनमा को बचाए नहीं, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். परमेश्वर में आदर बना के रखा है, அந்த மேன்மையை காத்துக் கொள்ளணும் उस அப்படினா आदर को बचाना है तो அதற்கு மேல் இருக்கிற தேவனுடைய மேன்மையை திருடக்கூடாது. उसका ऊपर रहने वाले परमेश्वर के महिमा को नहीं चुराना है। அதுதான் நடந்த காரியம். वही हुआ वहां पे। ஆண்டவர் परमेश्वर பாருங்க நல்ல ஒரு மேன்மையான இடத்துல தான் வைத்திருந்தார். परमेश्वर अच्छा एक आदर भरा जगह पे ही रखा ஆனால் था, அந்த தூதன் என்ன பண்ணிட்டார், लेकिन दूत ने क्या किया, எனக்கு இந்த மேன்மையோட அவருக்கு இருக்கிற மேன்மை எனக்கு வேண்டும். ये महिमा से बढ़कर वो महिमा मुझे அவர் चाहिए, இருக்கிற இடத்தில் நான் இருக்க वो வேண்டும் रहने वाला जगह पर मैं रहना என்று है। எப்பொழுது நினைக்க ஆரம்பித்தாரோ जब से सोचने लगा, அப்பொழுது அந்த தூதனை அவன கூட்டத்தையும் கீழே தள்ளினார். तब ये दूत और उसका झुंड को नीचे गिरा அவர்கள் दिया, ஆதி மேன்மை காத்துக்கொள்ள वो முடியவில்லை. आदि का महिमा को बचाए नहीं रख पाए। அல்லேலூயா. हालेलुया। தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ள परमेश्वर வேண்டும். का पुत्र ये जो एक कार्य को समझ लीजिए, நாம் தேவன் கொடுத்திருக்கிற மேன்மையை காத்துக்கொள்ளணும்னா கூட तो परमेश्वर दिया वो महिमा को बचाए रखने के लिए இருக்கிற மேன்மையில ஒழுங்கா இருக்கணும். जो रहते हैं वो महिमा में टिक रहना है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய மேன்மையை திருடக்கூடாது. परमेश्वर का महिमा को नहीं चुराना है, கர்த்தருடைய புகழை திருடக்கூடாது. परमेश्वर के सम्मान को नहीं चुराना அதை है, நாம் ஆசைப்படக்கூடாது. उसके लिए आशा नहीं करना है। கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தை சரியாக ஒரு மனிதர் கொடுப்பார் என்றார். परमेश्वर का मनुष्य को देने वाले परमेश्वर को देने वाले आधार को सही तरह से एक मनुष्य दिया கர்த்தருக்கு तो, கொடுக்க வேண்டிய புகழை சரியாக ஒரு மனிதர் கொடுப்பார் என்றார். परमेश्वर को देने वाले सम्मान को सही रीति से एक मनुष्य दिया तो, நமக்கு கொடுத்திருக்கிற ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள முடியும். हाँ, हमें दिया गया आदि का जो महिमा है हम बचाए रख सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப முதலாவதாக இந்த கொழுப்பை தகனித்தல் என்பது तो पहला ये चर्बी को जलाए जाने बोले तो கர்த்தருக்கு கனத்தை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. परमेश्वर का आदर देने वाले एक जीवन है, தெய்வனுக்கு மாத்திரமே அந்த கனம் போக வேண்டும். सिर्फ परमेश्वर के लिए आदर जाना அது வேற चाहिए, யாருக்கும் சொந்தம் वो கிடையாது. किसी का हक नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்தாலும் கூட, हमारे जीवन में कई सारे भलाई परमेश्वर किया எவ்வளவு हो तो, உயர்வை நமக்கு கொடுத்தாலும் கூட, इतना भी ऊंचा में देने दो, நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை சரியான விதத்தில் கொடுத்தாக हम வேண்டும். परमेश्वर को देने वाले महिमा को सही रीति से देना அதை चाहिए, நமக்காக ஒரு நாளும் எடுத்துக்கொள்ள கூடாது. वो हमारे लिए कभी ले लेना नहीं चाहिए। இரண்டாவதாக दूसरा இந்த பாருங்க இந்த என்ன பண்றாங்க அப்படின்னா, क्या करते हैं, இந்த முன்னந்தொடையும் வலது முன்னந்தொடையும் वो दाहिने जांग को மார்கண்டத்தையும் छाती को அசைவாட்டுகிற பலியாய் கொடுக்கிறார்கள். हिलाने वाले बेट के रूप में देते हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க அசைவாட்டுகிற பலி वो வருகிறது. हिलाने वाले बेट इधर आती இதை है। நீங்கள் யாத்திராம் 29 அதிகாரத்தின் 27 வசனத்தை பார்க்கும் பொழுது, निर्गमन 29वां अध्याय 27वां वचन को देखते समय, மேலும் ஆரோனுடைய பிரதிஷ்டைக்கும் तो आरोन का प्रतिष्ठा के அவருடைய लिए, குமாரனுடைய பிரதிஷ்டைக்கும் उसका पुत्र के प्रतिष्ठा के लिए நியமித்த ஆட்டுக்கடாவில் जो नियुक्त किया गया मेमने को, அசைவாட்டப்படுகிற மார்கண்டத்தையும் जो हिलाने वाले छाती को, ஏறெடுத்து படைக்கிற முன்னந்தொடையையும் उठाए जाने वाले बेट जो दाहिने जांग को பரிசுத்தப்படுத்துவாயாக. पवित्र किया जाए। இப்போ நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு காரியங்கள் ஆசாரியருடைய கைக்கு போகிறது. तो हमारे जीवन के दो कार्य याजक के हाथ में जाती है। हालेलुया। हालेलुया। கொழுப்பும் இரத்தமும் தேவனுக்குரியது. चर्बी और लहू परमेश्वर का है, இந்த மார்க்கண்டமும் முன்னந்தொடையும் ஆசாரியர்களுக்குரியது. ये छाती और जांग जो दाहिने जांग याजक का है। வசனம் சொல்லுகிறது, யார் கொழுப்பை தகனிக்கிறார்களோ அந்த ஆசாரியர் இதை எடுத்துக்கொள்ளலாம். जो वचन कहती है जो याजक चर्बी को जलाता है वो ये भाग को ले सकता है। இதிலிருந்து ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். इसमें कार्य समझ लेना चाहिए, நம்முடைய வாழ்க்கையில் हमारे जीवन में ஆசாரியர்களால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வு तो இருக்கிறது. याजक के द्वारा चलाया जाना एक जीवन है। அப்படினா ஊழியர்களால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வு இருக்கிறது. उसे बताने गया तो सेवक के द्वारा चलाया जाना एक जीवन है। அந்த வாழ்க்கையை நாம் சரியாய் புரிந்து கொள்ள उस வேண்டும். जीवन को सही तरह समझ लेना चाहिए। எதை கொடுக்க வேண்டும்? किसको देना है? மார்க்கண்டம். तो छाती को। மார்க்கண்டம் நம்முடைய இருதயம். तो छाती बोलो तो हमारे हृदय को। அதை போல वैसे ही வலது முன்னந்தொடை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. दाहिने जांग करके बताया गया இந்த है। வலது முன்னந்தொடை பார்க்கும் பொழுது ये जो दाहिने जांग को देखने அந்த गए तो முன்னந்தொடை ஒரு மிருகம் இருக்குன்னா एक जानवर है तो 4 கால் இருக்கிறது. 4 पैर है। அந்த வலது முன்னந்தொடை அல்ல அந்த முன்னாடி இருக்கிற கால் எங்க போகுதோ அதான் பின்னாடி இருக்கிற கால் போகும். वो तो दाहिने जांग आगे के पैर कहां पे जाती है वैसे पीछे
पीछे की पैर भी आती है। இது அதனுடைய வாழ்வியல் நடத்துதலை காட்டுகிறது. इसे उसके जीवन में चलाए जाने के रूप में बताती है। ஹalleluya. हालेलुया। அப்போ நம்முடைய வாழ்க்கையில हमेशा हमारे जीवन में ஊழியர்கள் ஏன் அவசியம்? सेवक क्यों अवश्य है? நம்மை ஊழியர்கள் நடத்துவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். सेवक हमें चलाए जाने का कारण क्या समझ लेना चाहिए। என்னுடைய இருதயமும் मेरा हृदय, என்னுடைய வழியும் मेरा रास्ता பக்குவப்பட வேண்டும் என்றால் ठीक होना है तो ஊழியர்கள் தேவை. सेवक हमें चाहिए। இன்றைய நாட்களில आज के दिनों में அநேகர் சொல்லலாம், कई सारे लोग कह நாங்க सकते தான் हैं எவ்வளவு பிரசங்கம் கேட்கிறோம். हम तो कितना संदेश सुनते हैं। நீங்க சங்கீதம் 32ஆம் அதிகாரத்து 8ஆம் வசனத்தின்படி बन संहिता 32:8 के अनुसार நான் உனக்கு போதித்து मैं तुम्हें நீ सिखाकर நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். चलने वाले मार्ग को मैं तुम्हें दिखाऊंगा। உன்மேல் என் கண்ணை வைத்து तेरे पर मेरा आंख को रखकर உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். तुझे अगुवाई दूंगा। ஹalleluya. हालेलुया। நம்ம சொல்லலாம் சில வேளையில हम ऐसा कह सकते हैं। என்னோட தான் ஆவியானவர் பேசுகிறாரு, मेरे तो पवित्र आत्मा बात करता है, என்னோட தான் வசனம் பேசுகிறது, मेरे शास्त्र वचन मेरे से எனக்கு बात ஏன் करती है। ஊழியர்கள் அவசியம்? मुझे किस सेवक अवश्य है? என்னை நடத்துவதற்கு ஒரு ஊழியர் தேவையா मुझे चलाने के लिए सेवक चाहिए क्या? என்று சொல்லி இன்றைய நாட்கள் அநேகர் तो சிந்திக்கிறார்கள். ऐसे बोलकर आज के दिनों में कैसे लोग सोचते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆனால் அதே தேவன் தான் சொல்லுகிறார், लेकिन वही परमेश्वर कहता है நான் உன்னை போதித்து मैं நடத்துகிறவர் तुम्हें தான். सिखा के चलाता हूँ। ஆனா அதே தேவன் எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, वही एजेकिएल के 44वां अध्याय 23वां वचन इस तरह कहती है, அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் वो पवित्र होना और पवित्र न पवित्र होना, தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் शुद्ध और अशुद्ध के बीच में இருக்கும் வித்தியாசத்தை ये रहने वाला फर्क को என் ஜனத்துக்கு போதித்து मेरे लोगों को सिखाकर அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். उसे मैं सिखाऊंगा। யார் இவர்கள்? कौन है ये लोग? 21ஆம் வசனத்தை வாசித்தா ஆசாரியர்கள். 21वां वचन को पढ़ते समय याजक है। இந்த ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், याजक को परमेश्वर कार्य को बताता என் है, ஜனக்கு நீங்கள் போதிக்க मेरे வேண்டும். लोगों को तुम सिखाना है। சங்கீதத்துல நம்ம படிச்சோம், जब भजन संहिता में सीखा நான் पढ़े, உனக்கு போதித்தேன் போதிக்கிறேன் என்று சொல்லுகிறவர் मैं தான். तुम्हें सिखाऊंगा करके कहता है। இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கூட அப்படிதான் சொன்னார், यीशु मसीह चेले को देख के भी वैसे ही அந்த कहा, ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்தை உங்களை நடத்துவார், वो पवित्र आत्मा आते समय सारे सत्य में आपको பாவத்தை चलाएगा, குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். पाप और धर्म के बारे में आपको सिखाएगा। இப்போ ஆவியானவர் தான் எனக்கு போதிக்கிறாரே, पवित्र आत्मा मुझे सिखाता है, வசனம் தான் எனக்கு போதிக்கிறதே, वचन ही तो मुझे सिखाती है। ஏன் ஊழியர்கள் அவசியம்? क्यों मुझे सेवक चाहिए? அல்லேலூயா. हालेलुया। அதே தேவன் தான் சொல்லுகிறாரு, वही परमेश्वर कहता है, ஊழியர்களாகிய நீங்கள் என் ஜனத்திற்கு போதிக்க வேண்டும். सेवक आप मेरे लोगों को सिखाना है। என்னத்தை போதிக்கணும்? किसको सिखाना है? வித்தியாசத்தை போதிக்கணும். फर्क को सिखाना है। அல்லேலூயா. हालेलुया। இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாமை, यहाँ पे कहा गया पवित्र और अपवित्र, தீட்டு தீட்டு இல்லாமை. शुद्ध और अशुद्ध। இந்த வித்தியாசத்தை நீங்க போதிக்கணும். ये जो फर्क है इसे सिखाना है। அல்லேலூயா. हालेलुया। இப்படி வேதத்தில் अनेक காரியங்கள்ல தெளிவில்லாம அநேகர் இருப்பாங்க. इसलिए कई सारे चीजों में शास्त्र में कुछ साफ रीति से नहीं है, कई सारे लोग होते हैं। அல்லேலூயா. हालेलुया। சில காரியங்கள்ல நம்மளால குழப்பம் தான் இருக்குமே தவிர தெளிவு வராது. कुछ कार्य में हम कंफ्यूज हो जाते हैं, कुछ साफ रीति से नहीं होती है। இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, एक उदाहरण को हम देखते समय நம்ம நினைக்கிறோம் ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறாரா இல்லையா? हम सोचते पवित्र आत्मा मेरे से बात करता है कि नहीं। சில வேளையில कुछ समय में நமக்கே ஒரு சந்தேகம் வரும், हमें कुछ संदेह आ என் जाते கூட हैं, பேசுறது ஆவியானவரா இல்ல வேற யாரா? जो मेरे से बात करने वाला पवित्र आत्मा है क्या दूसरा कोई है। ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில एक मनुष्य के जीवन சில में சத்தங்கள் இருக்கிறது, कुछ आवाजें हैं, நீங்க கேட்கக்கூடிய சில சத்தங்கள் आप இருக்கிறது. सुनने वाले कई सारे आवाजें हैं। வெளியே இருந்து கேட்கிற சத்தத்துல बाहर से सुनने वाले அநேக आवाजों में சத்தம் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. अनेक जो आवाज है शास्त्र में बताई गई है। மனுஷனுடைய சத்தம் இருக்கிறது, मनुष्य का आवाज है, தேவனுடைய சத்தம் இருக்கிறது, परमेश्वर का आवाज है, அசிரி அப்படின்னு சொல்லுவாங்க சொப்பனத்துல தோன்ற அந்த சத்தம் இருக்கிறது, असीरी उस स्वप्न में जानने वाले आवाजें हैं, தூதனுடைய சத்தம் இருக்கிறது, दूत की आवाज है, எக்கால சத்தம் இருக்கிறது. तुरी की आवाज है। இப்படி வெளியே இருந்து கேட்கிற अनेक சத்தங்கள் வேதத்தில் ऐसे கொடுக்கப்பட்டிருக்கிறது. बाहर से सुनने वाले कई सारे आवाजों के बारे में शास्त्र में बताया गया அதை है। போலவே மனிதனுடைய உள்ளத்திலிருந்து பேசுகிற சில சத்தமும் वैसे இருக்கிறது. मनुष्य के हृदय के अंदर से बात करने कुछ आवाजें भी है। நம்முடைய ஜெப வேளையில हमारे प्रार्थना के समय அல்லது में, நம்முடைய தியானிக்கிற வேளையில अध्ययन करते के समय சில வேளை ஆவியானவர் பேசுவார், कुछ समय पवित्र आत्मा भी बात करता சில है, வேளையில பிசாசின் ஆவியும் பேசும். कुछ समय शैतान की आत्मा भी बात करती है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம அதுல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவோம், उसे हम संदेह हो जाती है, ஏன்னா நமக்கு அதுல ஒரு கான்ஃபிடன்ட் இல்ல. क्योंकि हमें उसमें एक कॉन्फिडेंस नहीं है। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா நம்ம சரியாக ஆவியானுடைய சத்தத்தை கேட்காத பட்சத்துல, हम सही रूपी से परमेश्वर का आवाज को नहीं सुने, इसलिए ஆவியானோடு உறவு கொள்ளாத பட்சத்துல, परमेश्वर से रिश्ता नहीं बनाया, इसलिए ஆவியானவர் பேசினாலும் கூட पवित्र आत्मा अगर बात किया तो भी நமக்கு சந்தேகம் வருகிறது, हमें एक संदेह आ जाती है, எனக்குள் பேசி இருக்கிறவர் ஆவியானவரா இல்ல வேற ஆவியா? मेरे अंदर बात करने पवित्र आत्मा या कोई दूसरा आत्मा है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ இதை இந்த வித்தியாசத்தை காட்டுவதற்கு தான் ஊழியர்கள் தேவை. ये जो फर्क को दिखाने के लिए सेवक चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அநேகரோட பேசும்போது அப்படிதான் சொல்லுவாங்க, कई सारे लोग से बात करते हैं वही कहते हैं, எனக்கு இது தோணுது, मुझे वो मेरे हृदय में आई ஆனா है। உண்மையிலே இது ஆண்டவர் தான் பேசுறாரா வேற யாரு ये பேசுறாங்க? सच्चाई रूप से परमेश्वर ही बोला है क्या दूसरा कोई बोला पता नहीं। ஆவியானவர் பேசுறதுக்கும் பிசாசு பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. पवित्र आत्मा और दुष्ट आत्मा बात करने में फर्क है। ஆவியானவர் பேசினா अगर पवित्र
पवित्र आत्मा बोले तो ஏசாயா 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, 28 बाद 26 वचन कहती है அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து उसका परमेश्वर उसे अच्छे सिखाकर அவனுக்கு உணர்த்துகிறார். अच्छे उसे सिखलाता है। ஆவியானவர் பேசும் பொழுது जब पवित्र आत्मा बोलता है உணர்த்தி தான் உங்களை கொண்டு போவார். मुझे सिखाकर आपको ले जाता है। அல்லேலூயா. हालेलुया। பிசாசு பேசும் பொழுது अगर दुष्ट आत्मा बोलते समय உணர்ச்சி वशப்பட வைக்கும். तो आपको आपके मन में गमन ले आता है। அல்லேலூயா. हालेलुया। உணர்ச்சி வசப்பட உணர்ச்சி வசப்பட इमोशन हो जाते हैं। அல்லேலூயா. இங்க பாருங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, इसमें एक उदाहरण देखते समय ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல उत्पत्ति के 3रा अध्याय ஒரு சர்ப்பம் வந்து பேசுது. एक सर्प आके बोलती சர்ப்பம் வந்து है। பேசும்போது என்ன சொல்லுச்சு? एक सांप आके बोलते समय क्या बोली? இந்த கனியை சாப்பிட்டா நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள். ये जो फल को अगर खाएगा तो परमेश्वर जैसे बन जाओगे। அல்லேலூயா. हालेलुया। அதனுடைய மெயின் இன்டென்ஷன், அதனுடைய மெயின் நோக்கம் என்ன தெரியுமா? उसका जो विचार क्या पता है? இவர்கள் தேவனைப் போல மாறுவார்கள். ये भी परमेश्वर के जैसा बदल जाएंगे। ஏவாளோடு பேசுகிறது. अब वैसे बात करती உடனே है। என்ன பண்ணாங்க? तुरंत क्या हुआ? கனியை பறிச்சு சாப்பிட்டாங்க. जो फल को लेके खा गए, யோசிக்கல. सोचे नहीं उसके ஆனா बारे அதே में। இதை நீங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, वही पहला योना 3रा अध्याय 2रा वचन पढ़ते समय அங்கேயும் சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पे भी कहा गया है நீங்கள் அவருக்கு ஒப்பாய் இருப்பீர்கள். वो आप उसके तुल्य में होंगे। அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? उसका अर्थ क्या पता है? அவரை தரிசிப்பதா நீங்க அவரை போல இருப்பீங்க. उसका दर्शन करते हैं उसके जैसा हो जाएंगे। இப்போ இங்க நமக்கு சொல்லப்படுகிற ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? इधर पवित्र आत्मा क्या कहता पता है? நீங்கள் தேவனை போல மாற போறீங்க. आप भी परमेश्वर जैसा बदलने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। ஒரே காரியம் தான். एक ही कार्य ஆனா है, ரெண்டு ஆவி பேசுது. लेकिन दो आत्मा बोलती है। பிசாசின் ஆவி பேசுது, दुष्ट आत्मा बोलती है கனியை சாப்பிடுங்க, फल को खाओ, நீங்க தேவனை போல மாறலாம். अब परमेश्वर जैसे बदल जाओगे। இங்க ஆவியானவர் பேசுறாரு, इधर पवित्र आत्मा बात நீங்க करता है தேவனை போல மாற போறீங்க. अब परमेश्वर जैसा बदलने ஆனா वाले हो எப்ப மாறுவீங்க? जब कभी बदलोगे। அல்லேலூயா. हालेलुया। இங்க அவர் மாற போறேன்னா இன்னைக்கே மாற போவதல்ல. बदलने वाला तो आज ही बदलने वाला அவர் नहीं என்ன है। சொல்றாருன்னா, वो क्या कहता है? அவர் வெளிப்படும் பொழுது जब वो प्रकट होते நீங்கள் समय அவர் இருக்கிறவனமாய் தரிசிக்கிறதுனால மாற वो போறீங்க. जैसा है वैसे दर्शन करने वाला, इसलिए वैसे बदलने वाला है। அதற்கு சில process இருக்கிறது. उसके लिए कुछ प्रोसेस है। அதான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்க इसलिए முடியும். फिलिपियों 3रा अध्याय 21वां वचन को पढ़ते समय அவர் நம்முடைய சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றுவார். वो हमारे शरीर को महिमा की शरीर के तुल्य में बदल देगा। 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, दूसरा कोरिन्थियों 3रा अध्याय 18वां वचन को पढ़ते समय நாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு, हम जैसे हमारे चेहरे को आईने में देखते हैं वैसे हम देखते समय ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் जो आत्मा बनकर அந்த परमेश्वर சாயலாக தானே उसके स्वरूप में மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவோம். जो महिमा के ऊपर महिमा पाकर रूपांतर होंगे। அப்ப இங்க ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, पवित्र आत्मा क्या कहता நீங்க है? தேவனை போல ஒரு நாள் மாற போறீங்க. आप परमेश्वर के समान एक दिन बदलने ஏன்னா वाले அவரை हैं। நீங்க தரிசிக்கிறதுனால क्योंकि उसको आप दर्शन करते हैं, அவரை போல மாற போறீங்க. उसका जैसा बदलने वाले हैं। ஆனால் அதற்கு முன்பாக उसके पहले நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மகிமை அடையணும். अब थोड़ा थोड़ा महिमा पाना है। மகிமையின் மேல் மகிமை அடையணும். महिमा के ऊपर महिमा पाना அப்ப है। இந்த உணர்வை கொடுப்பது தான் ये ஆவியானவர். जो विचार को देने वाला पवित्र आत्मा है। அல்லேலூயா. हालेलुया। பிசாசு சொன்ன உடனே கனியை பறிச்ச உடனே அவங்க தேவங்களை போல மாறல. दुष्ट आत्मा जैसे कहा वैसा फल को लिया वैसे नहीं हुए। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. आज हमारे अंदर एक विश्वास है, நான் கொஞ்சம் கொஞ்சமாய் மகிமையின் மேல் மகிமை அடைந்தால், अब थोड़ा थोड़ा महिमा के ऊपर महिमा पाए என்னுடைய तो ஆவிக்குரிய ஜீவியம் மகிமையின் மேல் மகிமை அடையும் பொழுது, आत्मा की आत्मिक जीवन महिमा को என் महिमा இயேசு ஒரு நாள் पाते समय வரப்போகிறார். मेरे यीशु में से एक दिन आने वाला அவருடைய है। வருகையில उसके आगमन நான் में மறுரூபம் அடைய போறேன். रूपांतर होने அந்த वाला हूं। மறுரூபம் அடையும் பொழுது वो रूपांतर होते समय அவரை போல இருப்பேன். उसके जैसे में हो அவரை जाऊंगा, போல இருப்பேன். उसके जैसे में हो அப்ப இந்த जाऊंगा। பேசுகிற இந்த சத்தத்தினுடைய வித்தியாசத்தை காண்பதற்கு ये தான் जो बोलने वाले आवाज के फर्क को जान लेने के लिए ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஊழியர்களுடைய ஆலோசனை தேவை. तो परमेश्वर कहता है आपके सेवक की अगुवाई चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இதற்கு தான் நமக்கு ஆலோசனை தேவை. इसलिए हमें अगुवाई चाहिए। அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய வலது காலை நீ ஊழியர் கையில கொடு. तो इसीलिए परमेश्वर कहता है तेरे छाती और हृदय को और दाहिने जांग को सेवक को दो। உன்னுடைய வாழ்க்கையில சில குழப்பங்களுக்கு முடிவு வேணும்னா அவளுடைய ஆலோசனை உனக்கு தேவை. तेरे जीवन में कुछ संदेह निकलना है तो उनका सम्मति चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இப்படி நாம் பிசாசு பேசுறதுக்கும் ஆவியானவர் பேசுறதுக்கும் வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். तो ऐसा हम शैतान के बोलने और पवित्र आत्मा बोलने में फर्क जानना चाहिए। ஆவியானவர் நிச்சயமாய் ஒரு மேன்மை கொடுக்க தான் பேசுவார். तो पवित्र आत्मा निश्चय आदर को देने के लिए बोलेगा, ஆனால் அதற்கு முன்பாக इसके पहले அவர் நம்மை உணர்த்துவார். पहले हमें वो सिखलाता है। இந்த காரியத்தை செய்தால் உனக்கு இந்த மேன்மை ये கிடைக்கும். सब कार्य तू करेगा तो तुझे एक सम्मान मिलेगी। இந்த காரியத்தை நீ சீர்படுத்தினால் இந்த உயர்வை கர்த்தர் ये सब கொடுப்பார் कार्य में तो ठीक होगा तो ये बड़ा आदर मिलेगी। என்று சொல்லி அவர் உணர்த்தி தான் அந்த உயர்வுக்கு கொண்டு செல்லுவார். इसे कहकर हमें सिखला कर ही हमें ऊंचाई में ले जाएगा। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் ஆவியானவர் பேசுறதும் பிசாசு பேசுறதும் வித்தியாசம். यही पवित्र आत्मा बोलना और शैतान बोलना में இப்படி फर्क है। अनेक வித்தியாசங்கள் வேதத்துல இருக்கிறது. ऐसे कई सारे फर्क शास्त्र में है। अनेक காரியங்களை நம்ம பார்க்க कई முடியும். सारे कार्य में देखते हैं। அல்லேலூயா. हालेलुया। அவை எல்லாம் நமக்கு வேதத்தை போதிக்கிற ஊழியர்களுமாக அதுக்கு நமக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கிறது. वो तो सेवक के द्वारा जो सिखाते हैं उपदेश देते हैं उसके द्वारा हमें एक साफ रीति से मिल जाती है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் உங்க வாழ்க்கையை
உங்களுடைய நடக்கைய நீங்க ஒரு ஊழியருடைய கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். इसलिए आपके जीवन को आपके चाल चलन के सेवक के हाथ में सौंपना அப்படி है. என்றால் அவருடைய கையில் நீங்கள் அடங்கி இருக்க तो வேண்டும். उनका हाथों के अधीन आप रहना है. அவருடைய ஆலோசனைப்படி நாம் நடக்க उनकी வேண்டும். सम्मति के द्वारा चलना அப்படி चाहिए. நடக்கும் பொழுது वैसे चलते समय இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு நன்மையை இழந்து போகாதபடிக்கு ऐसे इमोशन होकर अपने भलाई को नहीं खोना चाहिए. நீங்கள் உணர்வுள்ளவர்களாய் நீங்கள் வைத்திருக்கிற நன்மை பெற்றுக்கொள்ளும்படி हम स्मरण कर ये जो महिमा को पा लेने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். परमेश्वर अनुग्रह देगा. ஹalleluya. हालेलुया. அதை போல वैसे ही பிசாசு பேசலையும் ரெண்டு விதமா பேசும். शैतान बोलते समय दो तरह से बोलता है. ஹalleluya. हालेलुया. ஏன்னா இன்னைக்கு நிறைய இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். कई सारे लोगों को ये जो संदेह होती है. நீங்க ஆதியாகமம் 3:1 பார்க்கும் பொழுது उत्पत्ति के तीसरा अध्याय पहला அங்கே ஒரு वचन வலு சர்ப்பம் பேசிச்சு. वहां पे भी एक सर्प बात की. என்ன பேசிச்சு? क्या बोली? நீங்க இந்த இதை சாப்பிடுமா சாப்பிடக்கூடாதா? ये आप खा सकते हैं या नहीं खा सकते? ஒரு மெதுவா தான் பேசிச்சு. धीरे से बात बोली. ஒரு அமைதியாக ஒரு சாந்தமாய் பேச ஆரம்பிச்சு. शांति से और धीरज से नम्र से बोलने ஆனா लगी. இதே நீங்க வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது यही आप प्रकाशित वाक्य 12 वचन में देखते समय 13 17 वரைக்கும் பார்க்கும் பொழுது 13 से लेके 17 तक देखते அங்கே समय ஒரு பெரிய வலு சர்ப்பம் வருது. वहां पे एक बड़ा एक ஆனா அந்த सर्प வலு आती சர்ப்பம் है. எப்படி வருது தெரியுமா? लेकिन वो शैतान कैसे आती है? கோபத்தோடு வருகிறது. गुस्से के साथ आती है. ஹalleluya. हालेलुया. இப்போ நம்முடைய வாழ்க்கையில अभी हमारे जीवन में சிலவே தரிசனம் பார்ப்பாங்க. कुछ लोग दर्शन देखते சில हैं, சொப்பனத்தை பார்ப்பாங்க. सपना को देखते हैं. அதுல இப்ப சர்ப்பமும் வரும், தேளு வரும், இதெல்லாம் வரும். उसे सांप भी आते हैं, बिच्छू भी आते हैं, कई सारी चीजें आती है. ஹalleluya. हालेलुया. இப்போ சாந்தமா வந்து நிக்க சொல்ல शांति के साथ आके खड़े நம்ம होते நினைப்போம் समय ஏதோ ஒரு சின்ன போராட்டம் வர போகுது. तो अभी हम सोचेंगे कुछ तो कुछ संघर्ष आने वाली है, இருந்து கூட கேர்ஃபுல்லா. जो सावधानी से रह ஆனா लेंगे. இதே கொஞ்சம் கொடூரமான ஒரு தரிசனம் பார்த்தா அப்படினா तो ऐसे भयंकर दर्शन को देख लेंगे तो நம்ம பயந்து போயிடுவோம். हम डर जाएंगे. ஹalleluya. हालेलुया. ஆனா ஒரு நல்ல ஒரு வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. यहाँ पे अच्छा एक फर्क को आप जान लीजिए. எப்பொழுது சாத்தான் கொடூரமாய் மாறுறான் தெரியுமா? कभी ये शैतान एक भयंकर बनता पता है? வெளிப்படுத்தல் 12:12 சொல்லுகிறது प्रकाशित वाक्य 12:12 कहती है, பிசாசுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு அறிந்ததுனால वो जो शैतान के लिए थोड़े दिन ही बचा करके जानते ही அவன் மிகுந்த கோபம் वो கொள்ளுகிறான். बहुत गुस्सा हो गया. ஹalleluya. हालेलुया. எப்போ உங்களுடைய தரிசனத்திலோ சொப்பனத்திலோ जब तभी भी आपके दर्शन में या सपना में கொடூரமாக நீங்கள் பிசாசை நீங்கள் தரிசிக்கீங்களோ अगर बड़े भयंकर से शैतान को दर्शन करते हो, ஆவிக்குரியர்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். आत्मिक लोग एक कार्य को समझ लेना चाहिए, அவன் சீக்கிரம் அழிய போறான். वो जल्दी से नाश होने वाला है. ஹalleluya. हालेलुया. ஆனா நம்ம கொஞ்சம் உல்டா யோசிப்போம். लेकिन हम जरा उल्टा सोचते हैं. ஹalleluya. हालेलुया. அவன் கொடூரமா வந்துட்டு அப்படினா நம்ம அழிஞ்சு போறோம்னு நினைச்சிருவோம். वो भयंकर रूप से आते समय हम सोच लेंगे हम नाश होने அது वाले हैं. உண்மை அல்ல. वो सच नहीं है. ஆனால் தந்திரமாய் வரும் பொழுது वो जो चतुराई से आते समय ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். बहुत सावधानी से रहना है. ஹalleluya. हालेलुया. தந்திரமாய் வந்துருது அப்படினா நம்ம விழ வைக்க போகுதுன்னு அர்த்தம். वो चतुराई के साथ आते ही हम जान लेना चाहिए हमें गिराने वाली है. அதே இது கொடூரமாய் வருது அப்படினா அது விழ போகுதுன்னு அர்த்தம். वो सब भयंकर रूप से आते ही वो गिरने वाले करके समझ लेना चाहिए. ஹalleluya. हालेलुया. இது ஆவியான எனக்கு கற்றுக் கொடுத்தது. ये पवित्र आत्मा मुझे सिखाया. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியோ இது எனக்கு தெரியும். आपका क्या एक्सपीरियंस है वो आप मुझे नहीं पता. ஆனால் இந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படினா ये फर्क को अगर हम जान लेंगे तो நாம் சாந்தமாய் சில தரிசனங்களை பிசாசு நமக்கு முன்பாக வரும் பொழுது वो नम्र के रूप में एक दर्शन हमें सामने आते समय நாம் புரிந்து கொள்ள முடியும் நான் இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. मुझे समझ लेना चाहिए कि मैं और सावधानी से रहना நான் है. இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும். मैं और भी चेतावनी के साथ என்னை रहना है. விழுங்குவதற்கு சில கூட்டங்கள் இருந்து கொண்டு मेरे இருக்கிறது. निगलने के लिए कुछ झुंड है. என்னை விழுங்குவதற்கு சாத்தான் ஏதோ முயற்சி எடுத்துக் கொண்டு मुझे இருக்கிறான். निगलने के लिए शैतान कोई प्रयास कर रहा நான் है. இன்னும் கவனமா இருக்க मैं வேண்டும் और भी चेतावनी के साथ रहना என்று है. சொல்லி நாம் எச்சரிக்கையா இருக்க ऐसे வேண்டும். कहकर सावधानी के साथ அதே रहना है. வேளையில उसी समय அவன் में முரட்டாட்டத்தோடு வருகிறான் என்றால் अगर भयंकर क्रोध के साथ आता है நீங்கள் तो பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் ஓடி वो போவான். शैतान का विरुद्ध खड़े रहे वो भाग அந்த जाएगा. வேளையில போராடி ஜெபிக்கணும் நம்ம. उस समय संघर्ष करके प्रार्थना நம்ம करना அந்த है. வேளையில பயப்படக்கூடாது. उस समय में नहीं डरना चाहिए. ஹalleluya. हालेलुया. என்னால இந்த பிசாசு அழிய போகுது. मेरे द्वारा शैतान नाश होने இது वाली ஓட है. போகுது. ये भागने वाली है. அதற்கான பலனை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். उसका बल परमेश्वर मुझे देता है. அதற்கான அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு उसका கொடுத்திருக்கிறார். अभिषेक परमेश्वर मुझे देता है. என்று அறிந்து அதனோடு எதிர்த்து போராடுகிறவர்களாய் நாம் மாற उसे வேண்டும். जानकर उसके विरुद्ध लड़ने वाला हम बनना चाहिए. இப்படி சின்ன சின்ன வித்தியாசங்கள் अनेक காரியங்களை நம்மால கண்டுபிடிக்க முடியாது. ऐसे छोटे-छोटे फर्क कई सारे समय में हम जान नहीं पाते அதை हैं. கண்டுபிடிப்பதற்கு தான் ஊழியர்களுடைய ஆலோசனை உபதேசம் நமக்கு தேவை. उसका परखने के लिए जान लेने के सेवक के अगुवाई और सम्मति हमें चाहिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்ப ஊழியர்கள் ஒன்று கர்த்தருக்கு நாம் எப்படி கனம் கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள். तो सेवक को परमेश्वर कैसा हम आदर सम्मान देना करके सिखाती है. இரண்டாவதாக ஊழியர்கள் வித்தியாசத்தை எப்படி பார்த்து நாம் பழகிக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். दूसरा सेवक कैसा फर्क जान लेना चाहिए करके हमें सिखाता है. ஹalleluya. हालेलुया. மூன்றாவது பாருங்க, तीसरा हम देखते हैं இங்க அசைவாட்டும்படி ஏறெடுக்கிற பலியா இருக்கிறது. ये हिलाने वाले बेट और उठाने वाले बेट करके है. அசைவாட்டுகிற பலி என்றால் என்ன? ये हिलाने वाले बेट बोले थे क्या? ஹalleluya. हालेलुया. இப்போ இந்த அசைவாட்டுகிற பலி நீங்க பார்த்தோம் அப்படினா ये हिलाने वाले बेट हमें देखते समय லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து லெஃப்ட் இப்படி கொண்டு वो போவோம். दाहिने या बाएं बाएं या दाहिने ऐसे ले जाते हैं. ஹalleluya. हालेलुया. இப்படி தான் அசைவாட்ட முடியும். ऐसे ही वो लोग हिलाते हैं. அந்த பலி எடுத்து இப்படி தான் அசைவாட்டுவாங்க. बेट के लेके ऐसे ही हिलाते हैं. ஏறெடுக்கிற பலி जो இருக்கிறது. उठाने वाले बलि அந்த करके ஏறெடுக்கிற பலி ये என்றால் जो उठाने वाले बेट जो கீழே है இருந்து மேலே இப்படி ஆண்டட்ட கொண்டு போவாங்க. नीचे से लेके ऊपर ऐसे ले जाना परमेश्वर இந்த के पास. சிம்பல் என்னன்னு புரியுதா?
ये जो एक चिन्ह क्या पता समझ में आती है आपको? ஹalleluya हालेलुया। லெஃப்ட் ரைட்டும் கீழ இருந்து மேலே போறதுக்கும் वो जो दाहिने और बाएं और नीचे से ऊपर जाना है, அங்க ஒரு சிம்பல் வரும், அதான் கிராஸ் சிலுவை வரும். वहां पे एक चिन्ह आती है, वही क्रॉस है, वो सूली हालेलुया। है। हालेलुया। அதுதான் சிலுவை. वही सूली है। இப்ப கொண்டு வருகிற இந்த மார்க்கண்டத்தையும் இந்த வலது முன்னந்தொடையையும் ये जो ले आने वाले छाती और दाहिने जांग को ஆசாரியர்கள் தனக்காக எடுத்துக்கொள்ளும் முன்பாக याजक अपने आप के लेने से पहले அதை என்ன செய்கிறார் इसे என்றால் क्या करते हैं? அதை ஒன்று அசைவாட்டும் பலியாகவும் एक को हिलाने वाले बेट, ஒன்று ஏறெடுக்கும் பலியாகவும் கர்த்தருக்கு एक கொடுக்கிறார்கள். उठाने वाले बेट के रूप में परमेश्वर को देते हैं। அப்படி என்றால் वैसा है तो கொண்டு வரப்படுகிற மனிதன் முதலாவது சிலுவையின் பாதையை அறிய வேண்டும். तो पहला जो ले आता बेट को ले आता वो मनुष्य सूली का मार्ग को जान அவன் लेना चाहिए। சிலுவையை அறிய வேண்டும். वो सूली को जान लेना அந்த चाहिए। சிலுவையில் தான் இவனுக்கான சமாதானம் இருக்கிறது. वो सूली में इसके लिए एक शांति रखा गया है। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। நம்முடைய வாழ்க்கையின் சமாதானம் சிலுவை தான் हमारे கொடுக்கிறது. जीवन की शांति सूली देती है। இதனால தான் எப்பொழுதுமே ஊழியர்கள் நமக்கு சிலுவையை பற்றி அதிகமாக इसलिए உபதேசிக்கிறார்கள். सेवक हमें सूली के बारे में कई सारी चीजें में अधिक हमें बताते हैं। ஹalleluya हालेलुया। இந்த காலகட்டத்திலான பிரசங்கம் அநேக மாற்றம் இருக்கிறது. इस समय में कुछ संदेश ऐसा बदलाव आई ஆனால் है, நமக்கு முந்தின தலைமுறைகளை பார்க்கும் பொழுது लेकिन हमारे पहले पीढ़ी को देखते समय அவர்களுடைய பிரசங்கம் அதிகமாக उनके जो संदेश है अधिक से சிலுவையை குறித்து இருந்தது. सूली के बारे में ही था। இயேசுவின் மரணத்தை குறித்து இருந்தது. यीशु मसीह के मरण के बारे में था, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இருந்தது. उसके पुनरुत्थान के बारे में அவருடைய था, வருகையை குறித்து இருந்தது. उसके आगमन के बारे में था, பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்து இருந்தது. स्वर्ग के बारे में, नरक के बारे में थी। இதை விட்டு அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. इसके द्वारा इसके छोड़ किधर ஏன்னா அவர்களுக்கு जाएंगे? தெரியும் वो जानते ஒரு हैं மனிதனுடைய வாழ்க்கையில் एक मनुष्य के जीवन में சமாதானம் வேணுமா, अगर शांति चाहिए तो, சந்தோஷம் வேணுமா, खुशी चाहिए तो, மகிழ்ச்சி வேணுமா, आनंद चाहिए तो, இளைப்பாறுதல் வேணுமா, मुझे आराम चाहिए तो சிலுவை இல்லாமல் வருவதில்லை. सूली के बिना नहीं आती है। இயேசுவை முதலாவது எப்படி காட்டும் அப்படின்னா यीशु मसीह के लिए कैसे दिखाना है? சிலுவையில் அறையப்பட்டவராக காட்டின என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். सूली में जैसे मारा गया वैसे दिखाना करके प्रेरित पौलुस के कहा கலாத்திய है। சபைக்கு எழுதும்போது அப்படிதான் சொல்லுகிறார். गलती कलीसिया के लिखते समय वैसे ही लिखा, சிலுவையில் அறையப்பட்டவராக உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் அவரை பார்த்தீர்கள். सूली में मारे गए वैसे आपके आंखों की दृष्टि में ऐसा लगी। அல்லேலூயா. हालेलुया। அப்படி பார்க்கும் பொழுது वैसे देखते समय நீங்கள் உங்கள் கண்களை கூட பிடுங்கிக் கொள்வதற்கு ஆயத்தமா இருந்தீங்க. तो आप अपने आंखों को भी उखाड़ लेने के लिए आप तैयार थे। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒரு மனிதனுக்கு சிலுவையை பற்றின உபதேசம் தேவை. तो एक मनुष्य को सूली के बारे में उपदेश चाहिए। அதான் நீங்கள் 1 கொரிந்தியர் 1:18ல வாசிக்க முடியும். पहला कुरिन्थियों 1:18 में पढ़ते समय சிலுவையை பற்றின உபதேசம் जो सूली के बारे में जो उपदेश है, கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. जो बिगड़ने वाले को उनके लिए एक पागलपन है, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தெய்வ பலனாய் இருக்கிறது. उद्धार पाने वाले हमको परमेश्वर की सामर्थ है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ சிலுவையை பற்றின உபதேசம் முக்கியம் இன்னைக்கு. तो सूली के बारे में जो उपदेश है वो मुख्य है। அதான் 1 கொரிந்தியர் 1:23ல பார்க்கும் பொழுது पहला कुरिन्थियों 1:23 में कहते समय அங்க பவுல் அப்போஸ்தலன் இப்படியா எழுதுகிறார். उधर प्रेरित पौलुस इस तरह लिखता है, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். हम क्रूस में चढ़ाए गए मसीह के बारे में प्रचार करते நாங்க हैं। சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் பிரசங்கிக்கிறோம். सूली में मारा गया यीशु मसीह को ही प्रचार அப்போ करते ஒரு हैं। மனிதனுக்கு எது முக்கியம் என்றால் एक मनुष्य को क्या मुख्य है? சிலுவையின் உபதேசம் முக்கியம். क्रूस की कथा मुख्य है। சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து முக்கியம். जो सूली मारा गया मसीह मुख्य है। ஏன் முக்கியம்? क्यों मुख्य है? ஒரு மூன்று காரியத்தை நீங்க வீட்ல போய் கண்டுபிடிச்சிக்காங்க வசனத்தை. एक 3 कार्यों को घर में जाकर ढूंढ लीजिए वचन में, ஏன்னா நான் எழுதல, क्योंकि मैं नहीं लिखा। நான் வண்டியில வரும்பொழுது அவனை கற்றுக் கொடுத்த சாரி गाड़ी சொல்றேன். में आते समय परमेश्वर सिखाया वो कार्य को बताता हूँ। சிலுவை பற்றின உபதேசம் ஏன் தேவை? क्रूस के बारे में कथा क्यों हमें चाहिए? கலாத்திய சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆவியானவர் இப்படிதான் எழுதுகிறார். गलती कलीसिया को पौलुस द्वारा इस तरह परमेश्वर लिखता है। முதலாவதாக நீங்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக கண்டீர்கள். तो पहला आप मसीह को सूली में मारा गया ऐसे रूप में आपने देखा। ஒரு மனிதன் முன்பாக एक मनुष्य के सामने இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக தரிசனமானால் என்ன நடக்கும்? तो यीशु मसीह एक मनुष्य के सामने यीशु मसीह सूली में मारा गया ऐसा दृश्य में அங்க दर्शन होगा, क्या சொல்லப்பட்டிருக்கிறது होगा? உங்களுடைய கண்களை கூட நீங்க எனக்கு பிடுங்கி கொடுப்பீங்க. तो ऐसा वहां पे कहा गया आपका आंखों को भी आप उखाड़ के दे देंगे। அப்படினா என்ன தெரியுமா? उसका मतलब क्या है? கிறிஸ்துவை சிலுவையில கண்ட ஒரு மனிதன் जो एक मनुष्य मसीह को सूली में देखा है तो ஆண்டவருக்காக எதைனாலும் விடுவார். मसीह के लिए कुछ भी छोड़ देगा। கண்டுபிடிச்சிட்டோம். கலாத்தியர் 1:3 गलतियों का तीसरा अध्याय पहला புத்தி இல்லாத கலாத்தியரே, ये जो निर्बुद्धि गलतियों, 3:1 புத்தி இல்லாத கலாத்தியரே, निर्बुद्धि गलतियों, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியா போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? वो आप सत्य के उल्लंघन करने के लिए आपको कौन இயேசு बताया? கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவரா உங்களுடைய கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே. यीशु मसीह आपके सामने सूली में मारा गया ऐसे दृश्य में दर्शन दिया गया है। அல்லேலூயா. அப்போ இப்படி பார்த்த உடனே அவங்க தன்னுடைய கண்ணை கூட பிடுங்கி கொடுக்க ஆயத்தமா இருந்தாங்க. ऐसा देखते ही अपने आंखों को भी उखाड़ के देने के लिए तैयार थे। அப்படி என்றால் தெரியுமா, நான் கிறிஸ்துவுக்காக எதைனாலும் வெறுப்பேன், वैसे इसका मतलब है मसीह के लिए कुछ भी चीज को नफरत करूंगा, எதனாலும் விடுவேன் किसी को छोड़ दूंगा என்கிற ஒரு வைராக்கியம் ஒரு மனிதனுக்குள் வர வேண்டும் என்றால் एक जलन एक मनुष्य के अंदर आना है तो அந்த மனிதன்
கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக தரிசிக்க वो வேண்டும். मनुष्य मसीह को सिले में मारा गया ऐसे रूप में दर्शन करना है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல பாஸ்டர் மூலமாக இந்த சாது சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கையை நாம் கேட்டோம். तो हमारे पासवान के द्वारा साधु सुंदर सिंह अय्या के जीवन के चरित्र के बारे எத்தனை में பேர் सुने? கேட்டீங்கன்னு தெரியல. कितने लोग सुने? அவருடைய पता नहीं. வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. उनका जीवन में एक संभव हुई. அவங்க அக்கா ஒரு நாள் அந்த செருப்பில்லாத காலை பார்த்து அழுதாங்களாம். तो उनका बहन जो है बिना चप्पल के जो पैर को देख रोने लगी. ஆனால் அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? मुझे क्या कहे पता ஒரு है? நாளைக்கு 6 ஜோடி செருப்பு மாத்துவ. एक दिन के लिए 6 जोड़ी की चप्पल बदलते हो. ஆனா இன்னைக்கு செருப்பு இல்லாம போறியே. लेकिन इस दिन तो बिना चप्पल के जाते हो. இந்த வெறுப்பு எங்க இருந்து வந்தது? इस नफरत किधर से आई? சாது சுந்தர் சிங் ஒரு நாள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தரிசித்தார். साधु सुंदर सिंह एक बार मसीह को सूली में मारा गया रूप में देखा. அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தரிசித்ததனால वो सूली में मारा गया मसीह को दर्शन किया इसीलिए. தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அத்தனையும் வெறுத்தார். तो अपने जीवन के सारे चीजों को नफरत कर दिया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு நாம் எதை காட்ட வேண்டும் தெரியுமா? आज हम एक मनुष्य के लिए क्या दिखाना है? முதலாவதாக இயேசுவை உனக்காக சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார் அவர். पहले यीशु मसीह तेरे लिए सूली में मारा गया है. உன்னுடைய பாவத்திற்காக அறையப்பட்டு तेरे இருக்கிறார். लिए पाप के लिए मारा गया है. அதிலிருந்து உனக்கு சமாதானம் கிடைக்கும். उससे तुम्हें शांति मिलेगी. அப்படி சொல்லி நம்ம அதை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா वैसे हम सिखाकर उसको बताकर सिखाएंगे तो வெறுக்க முடியாத காரியத்தை வெறுத்து ஆண்டவருக்காய் வருவாங்க. नफरत कर नहीं सकते ऐसे कार्य को भी नफरत करके परमेश्वर के लिए आएंगे. இரண்டாவதாக दूसरा சிலுவையின் உபதேசம் எப்படி இருக்கும்? क्रूस का कथा क्या है? இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், यीशु मसीह चेले को देख के कहता है, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் जो कोई मेरा पीछा करना है तो தன்னைத்தான் வெறுத்து अपने आप को தன்னுடைய சிலுவையை எடுத்து கொண்டு வர सूली வேண்டும். के लेकर मेरे पीछे आना இரண்டாவது है. சிலுவையை சுமக்கிற அனுபவம் இருக்கு. दूसरा सूली को उठाने का अनुभव முதலாவதாக आना चाहिए. சிலுவையை தரிசிக்கிற तो அனுபவம் पहला सूली को दर्शन करने அது का अनुभव ஆண்டவருக்காய் எல்லாவற்றையும் வெறுக்க वो வைக்கும். परमेश्वर के लिए सब कुछ नफरत करवा देती है. இரண்டாவதாக சிலுவையை சுமக்கிற அனுபவம் இருக்கிறது. दूसरा सूली को उठाने का சிலுவையை मुझे अनुभव யார் है. ஒருவன் சுமக்கிறானோ जो कोई सूली को उठाता है அவர்கள் இயேசுவை பின்பற்றுவார்கள். वो यीशु मसीह का पीछा करेंगे. அல்லேலூயா. हालेलुया. அவர்களுக்கு நீங்க சொல்லலாம், उनको आप कह सकते हैं, நீ சிலுவையை சுமக்க விரும்புறியா? अगर तू सूली को उठाने चाहते हो வசனத்துக்கு கீழ்ப்படி, वचन का आज्ञा पालन कर. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து वचन का आज्ञा पालन कर जी. இந்த வசனத்தின்படி உன்னுடைய வாழ்க்கை மாறட்டும். ये वचन के द्वारा जैसा तेरा जीवन बदलने दो. இயேசுவை பின்பற்று, यीशु मसीह का पीछा कर. இயேசுவுக்காக வாழ். यीशु मसीह के लिए அப்ப जी. சிலுவையை சுமக்கிற மனிதன் தான் இயேசுவை பின்பற்ற முடியும். सूली को उठाने वाला मनुष्य यीशु मसीह का पीछा कर सकता है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இதை கற்றுக் கொடுக்கிறவர்கள் தான் ஊழியர்கள். ये सिखाने वाले सेवक है. இதுக்கு தான் நமக்கு ஊழியருடைய ஆலோசனை தேவை. इसके लिए हमें सेवक की அப்ப अगुवाई चाहिए. சிலுவையின் உபதேசம் ஒன்று ये जो क्रूस का कथा அவரை है தரிசிக்க வைத்தால் நம்மை வெறுக்க வைக்கும் எல்லாத்தையும். उसे दर्शन करवाती तो हमें नफरत करवा भी देती है. இரண்டாவது அவருடைய சிலுவை சுமந்தோம் என்றால் दूसरा हम उसका सूली को उठाए तो நாம் யாரையும் பின்பற்ற மாட்டோம், இயேசுவை மாத்திரம் हम किसी பின்பற்றுவோம். का पीछा नहीं करेंगे, सिर्फ यीशु मसीह का पीछा அவருடைய करेंगे. வசனத்தை மாத்திரம் उसका பின்பற்றுவோம். वचन को सिर्फ पीछा करेंगे. மூன்றாவதாக तीसरा பவுல் அப்போஸ்தலர் இப்படியா எழுதுகிறார், प्रेरित पौलुस इस तरह लिखता கிறிஸ்துவுடனே है, கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், मसीह के साथ में सूली में मारा இனி गया. நான் அல்ல, अभी मैं नहीं, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். मसीह मेरे अंदर जीता है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப கிறிஸ்துவோடு அறையப்படுகிற ஒரு அனுபவம் मसीह के साथ मारा जाना एक अनुभव. கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனத்தில் गलती இருக்கிறது. के दूसरा अध्याय 20 वचन में इस तरह कहती है, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டால் अगर मसीह के साथ सूली में मारा गया तो இனி நான் அல்ல, अभी मैं नहीं, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். मसीह मेरे अंदर जीता है. அப்ப ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டுட்டாங்க அப்படின்னா एक मनुष्य मसीह के साथ मारा गया तो அவருடைய வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? उनका जीवन कैसे बदलती पता है? எதை செஞ்சாலும் அதுல கிறிஸ்து வெளிப்படுவார். जो कुछ भी करेगा उसमें मसीह प्रकट होगा. பேசினாலும் கிறிஸ்து வெளிப்படுவார், अगर बात किया तो भी मसीह प्रकट होगा. நடந்தாலும் கிறிஸ்து चला வெளிப்படுவார், तो भी मसीह प्रकट होगा. அவர் வாழ்ந்தாலும் கிறிஸ்து வெளிப்படுவார், जो जिएगा तो भी मसीह प्रकट होगा. மரித்தாலும் கிறிஸ்து अगर வெளிப்படுவார். मरेगा तो भी मसीह இதுதான் प्रकट होगा. கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படுகிற வாழ்க்கை. यही मसीह के साथ सूली में मारा जाने का अनुभव है. அப்போ இந்த சமாதான பலி கொண்டு வருகிற ஒரு மனிதனுக்கு ये मेल बिल ले आने वाले एक मनुष्य को ஊழியர்கள் எதை கற்றுக் கொடுக்கிறார்கள் தெரியுமா? सेवक किसको सिखाते पता है? உனக்கு தேவை சிலுவை, तुझे जो चाहिए वो सूली है. உனக்கு தேவை சிலுவையின் தரிசனம், वो जो तुम्हें चाहिए क्रूस की दर्शन. உனக்கு தேவை சிலுவையின் சுமந்து செல்கிற ஒரு பாதை, तुम्हें चाहिए क्रूस को उठाए ले जाने वाला एक मार्ग. உனக்கு தேவை சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை. वो जो तुम्हें चाहिए क्रूस में मारा जाना एक जीवन. இதை ஒரு மனிதன் கற்றுக்கொண்டால் एक मनुष्य सीख गया तो கிறிஸ்துவை விட்டு பிரிக்கவே முடியாது. मसीह से अलग कभी नहीं कर सकते. அதான் பவுல் அப்போஸ்தலன் இப்படியே சொல்லுவார், वही प्रेरित पौलुस इस तरह कहता है, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எது பிரிக்க முடியும்? मसीह के प्रेम को छोड़कर मुझे क्या எதுவுமே பிரிக்க முடியாது. कोई में अलग नहीं कर ஏன்னா அவர் सकते. கிறிஸ்துவை தரிசித்தவர், क्योंकि मसीह को दर्शन किया அவர் है. சிலுவையை சுமந்தவர், वो सूली को उठाया அவர் है. சிலுவையோடு அறையப்பட்டவர். वो सूली में मारा गया है. அவரையும் சிலுவையும் கிறிஸ்துவை பிரிக்க முடியாது. उसको और क्रूस को और मसीह को अलग नहीं कर सकते. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அப்படிதான் வளரணும், तो परमेश्वर के बच्चे वैसी जीना है, அப்படிதான் வளரணும். वैसी बढ़ना है. ஹல்லேலூயா. हालेलुया. உங்க வாழ்க்கையில வெறுக்க முடியாத வெறுக்கணுமா? नफरत नहीं कर सकते तो नफरत करना है. இன்னைக்கு तो ஆண்டவர்ட்ட கேளுங்க, आप मसीह से मांगिए, உங்க சிலுவையை எனக்கு காட்டுங்கப்பா, आपके क्रूस को मुझे அந்த दिखाइए. சிலுவையில வழிந்த அந்த ரத்தத்தை நான் பார்க்கணும்பா, वो जो क्रूस में जो नीचे आ रही है वो लहू को मैं देखना है. எனக்காய்
பாடுபட்ட அந்த காட்சியை நான் பார்க்கணும்பா. मेरे लिए संघर्ष उठाए, वो जो वेदना उठाए, वो जो दृश्य को मैं देखना है। உமக்காக வாழ ஆசைப்படுறேன். आपके लिए जीने के लिए मैं आशा நான் करता हूँ। சொன்னேன், சிலுவை சுமக்க விரும்புறேன்ப்பா. मुझे सूली को उठाने के लिए मैं चाहता நம்மை हूँ। பின்பற்றி வரணும். मैं आपके पीछा करना है, நான் இந்த உலகத்துக்கு பின்பற்றி போக கூடாது. इस दुनिया के पीछा नहीं करना है, நம்மை பின்பற்றி வரணும். आपको पीछा करके आना है। சிலுவை சுமக்க ஆசைப்படுறேன். आपकी सूली को उठाने के लिए मैं आशा करता என்னுடைய हूँ। வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நீர் வெளிப்படணும். मेरे जीवन में सारे चीजों में आप प्रकट होना है। என்னுடைய பேச்சு மூச்சு எல்லாமே நீரா இருக்கணும்பா. मेरे जो बात चाल चलन सब कुछ आप ही होना है। நம்மோடு கூட சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கிறேன். आपके लिए मैं सूली क्रूस में मारा जाने के लिए मैं இந்த तैयार हूँ। சிலுவையின் உபதேசம் ये जो क्रूस की कथा, கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாய் जो இருக்கிறது. बिगड़ने वाले को पागलपन है, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தெய்வ பலனாய் लेकिन இருக்கிறது. उद्धार पाने वाले हमको परमेश्वर सामर्थ्य இந்த है। சிலுவையின் அனுபவம் என்பது ये जो सूली का क्रूस का अनुभव है, கொஞ்ச நாட்கள் நமக்கு கஷ்டமாய் இருக்கலாம். थोड़ा दिन हमारे लिए कष्ट हो सकती है। இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. जो ये इस दिन की जो वेदना है, आने वाली वेदना के तुल्य में नहीं है। இன்றைக்கு சிலுவையின் பாதை கொஞ்சம் கடினமாய் आज இருக்கலாம். क्रूस की जो मार्ग है कठिन हो सकती है, ஆனால் வரும் நாட்கள் அதே சிலுவையின் பாதை தான் மகிமையான ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போக लेकिन वही போகிறது. आने वाले दिनों में महिमा भरे राज्य में वो प्रकट करवाएगी। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படி ஒரு மனிதனை அர்ப்பணிப்பிலும் ये ऐसा एक मनुष्य को समर्पण में, வித்தியாசத்தை பிரித்தெடுத்து சரியான வழியில் நடத்துவதிலும் फर्क को सिखाकर सही मार्ग में चलाने में, சிலுவையின் உபதேசத்தில் நிலைத்திருக்க வைப்பதிலும் क्रूस की कथा में स्थिर रखने के लिए ஊழியர்களின் பங்கு மிக அவசியமாய் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் सेवक की கூடாது. जो बाग है बहुत अवश्य करके जान लेना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அதனாலதான் இன்றைக்கு சபையும் ஊழியர்களையும் விட்டு பிரிவதை எண்ணவே கூடாது. तो इसीलिए आज के दिनों में कलीसिया और सेवक जोड़कर बिछड़ना नहीं चाहिए, उसके बारे में सोचना भी नहीं चाहिए। ஆன்லைன்ல எவ்வளவோ மெசேஜ் வருது. ऑनलाइन में कई सारे मैसेज நீங்க आती है, கேட்கலாம். आप सुन सकते हैं। அதே வேளையில उसी समय में நமக்கென்று இருக்கிற ஊழியருடைய உறவை ஒரு நாள் துண்டிக்க கூடாது. हमारे लिए रहने वाले सेवक के रिश्ते को कभी नहीं बिगाड़ना है। அவருடைய ஆலோசனை விட்டு ஒரு நாள் விலக उनका கூடாது. सम्मति के छोड़कर अलग नहीं होना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஏனா நமக்கென்று அந்த ஊழியரை கர்த்தர் வைத்திருக்கிறார். हमारे लिए वो सेवक हमें रखा है, அவர்கள் மூலம் நமக்கு தேவனுக்கு எப்படி கனம் கொடுத்து வாழணும் கற்றுக் கொடுப்பார். तो उनके द्वारा उनके लिए परमेश्वर कैसे आदर देना करके सिखाता है। அவர்கள் மூலம் நம்முடைய வாழ்க்கை சிலுவையின் பாதையில் ஒழுங்காய் நடத்தப்படுகிறது. उनके द्वारा हमारे जीवन क्रूस के मार्ग में चलाई जाती அவர்கள் है। மூலம் अनेक குழப்பங்களுக்கு நமக்கு விடை கிடைக்கிறது. उनके द्वारा कई सारे संदेह में हमें छुटकारा मिलती है। ஹல்லேலூயா. हालेलुया। இதற்கு தான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில ஊழியர்களின் பங்கு அவசியமா இருக்கிறது. इसीलिए एक आत्मिक जीवन के व्यक्ति में एक सेवक की बाग होती है, இதை இந்த अवश्य है। சமாதான பலியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. मेल बलि के द्वारा हम सीख सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஏறக்குறைவா இருக்கிற இன்னொரு காரியத்தை நாம் சொல்லி முடிக்கிறேன். समय कम है इसलिए दूसरा कार्य कहता हूँ। இந்த சமாதான பலியை யார் புசிக்க கூடாது? ये जो मेल बलि को कौन नहीं खाना चाहिए? ஹல்லேலூயா. हालेलुया। நீங்கள் இந்த சமாதான பலியை குறித்து பார்க்கும் பொழுது ये जो मेल बलि के बारे में देखते समय, இந்த சமாதான பலி மாத்திரம் ये सिर्फ ये मेल बलि जो है, சர்வாங்க தகன பலியா இருக்கட்டும், वो जो शांत होम बलि होने दो, போஜன பலியா இருக்கட்டும், भोजन बलि होने दो, சமாதான பலியா இருக்கட்டும், वो जो मेल बलि இந்த होने दो, மூன்றிலும் சில வித்தியாசங்கள் इस இருக்கிறது. तीन में कुछ फर्क है। சர்வாங்க தகன பலி முழுமையும் वो கர்த்தருக்குரியது. होम बलि सारे परमेश्वर का है, போஜன பலி கர்த்தருக்கும் ஆசாரியர்களுக்கும் உரியது. भोजन बलि जो याजक और परमेश्वर का है। இந்த சமாதான பலியானது ये जो मेल बलि जो है, தேவனுக்கும் ஒரு பங்கு போகிறது, परमेश्वर के लिए भाग जाती है, ஆசாரியர்களுக்கும் ஒரு பங்கு போகிறது, याजक को भी भाग जाती है, படைக்கிற மனிதனுக்கும் ஒரு பங்கு வருகிறது. चढ़ाता है और मनुष्य को भी भाग जाती है। இதுதான் அதான் ஒரு ஐக்கியத்தின் பங்கின்னு சொல்லுவாங்க. यही इसलिए एक मेल मिलाप की एक बलि करके कहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுக்கு ரத்தமும் கொழுப்பும் போகிறது. तो परमेश्वर के लिए लहू और चर्बी चली जाती है, அதே போல மார்கண்டமும் வலது முன்னந்தடையும் ஆசாரியர்களுக்கு போகிறது. वैसे जांग और छाती याजक के लिए चली जाती है। மற்ற பாகம் மனிதனுக்கு அந்த கொண்டு வருகிற மனிதனுக்குரியது. दूसरे भाग है जो ले आता मनुष्य के लिए चली जाती அப்ப है। இந்த சமாதான பலி என்பது ஒரு ஐக்கியத்தின் பங்கு. ये जो मेल बलि है, मेल मिलाप की बलि है। ஹல்லேலூயா. हालेलुया। இதை எல்லாருக்குமே இது கிடைக்கிறதுனால ये सारे लोगों को मिलती है, ஒரு इसलिए ஐக்கியம் உண்டாகிறது. एक मेल मिलाप होती है। இதை தான் நாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். यही पहला कुरिन्थ 10वां अध्याय में देखते हैं, 16 இருந்து 18 வரைக்கும் பார்க்கும் பொழுது 16 से लेकर 18 तक देखते समय நம்முடைய தேவனுடைய பந்தியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. परमेश्वर के भोजन के बारे में कहा गया है। அங்கு பாருங்க, वहां पे देखिए, கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா तो இருக்கிறீர்கள், मसीह के देह की सहभागिता है, கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறீர்கள். मसीह के देह की सहभागिता है। நாம் எல்லாரும் ஒரே அப்பத்தில் பானம் பண்ணுகிறபடியினால் हम सब एक ही रोटी में खाते हैं, நம்ம इसलिए எல்லாருக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கிறது. हमारे सबके लिए एक मेल मिलाप है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த சமாதான பலியும் ये जो शांति मेल मिलाप நாம் बलि, இன்றைக்கு ஏறெடுக்கிற தேவனுடைய பந்தியும் हम आज जो परमेश्वर के भोजन में, प्रभु भोजन में भाग ஒரே लेते हैं, நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள एक வேண்டும். ही बराबरी में करके समझ लेना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அதில் எப்படி தேவனுக்கு ஊழியர்களுக்கு மனிதர்களுக்கு பங்கு இருந்ததோ उसमें कैसा परमेश्वर और याजक और मनुष्य के लिए भाग थी, அப்படியே இன்றைக்கு நாம் ஏறெடுக்கிற தேவனுடைய பந்தியும் கூட आज भी हम प्रभु भोजन में भाग लेते हैं। இயேசு கிறிஸ்துவும் ஊழியர்களும் நாமும் இணைந்து தான் எடுக்கிறோம். यीशु मसीह और सेवक और हम मिलकर ही लेते हैं। நமக்கு அங்க ஒரு பங்கு இருக்கிறது. हमारे लिए वहां पे एक भाग है। அப்போ இதை எப்படி எடுக்கணும் எப்படி எடுக்க கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். वैसे कैसे हम पा लेना है, कैसे नहीं पा लेना करके जान लेना चाहिए। லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது लेवी के 7वां अध्याय 19वां वचन को देखते அங்கு समय
சொல்லப்பட்டு இருக்கிறது वहां पे कहा गया है தீட்டான எந்த வஸ்துவிலாவது जो अशुद्ध कोई वस्तु हो, அந்த மாம்சம் பட்டதானால் अगर वो मांस लगी तो அது புசிக்கப்படாமல் वो जो खाए नहीं जाना है, அக்கினியிலே சுட்டெரிக்கப்படுவது आग में जलाया जाना है। மற்ற மாம்சத்தையோ जब जो बाकी जो मांस சுத்தமா है, இருக்கிற எவனும் புசிக்கலாம். शुद्ध जो भी है वो खा सकता இப்ப है। இந்த சமாதான பலியிட்டு கொண்டு வரும் பொழுது ये जो मेल बलि को ले आते समय கொண்டு வருகிற மாம்சம் जो ले आने वाले मांस தீட்டான எந்த வஸ்து அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள்ல பட்டுட்டு அப்படின்னா अशुद्ध वस्त्र या उसमें लग गई तो அந்த மாம்சத்தை தூக்கி தூரப்பட்டுறணும், वो जो मांस को उठा के फेंक देना है, சுட்டெரிச்சிடணும். वो जलाया जाना है। இன்னொரு சமாதான பலி விட்டு அந்த மாம்சம் சாப்பிடலாம். दूसरे मेल बलि को ले आकर चढ़ाकर उसमें खाना है। அப்போ தீட்டான எந்த ஒரு வஸ்துல இந்த மிருகம் படவே கூடாது. अशुद्ध कोई वस्तु जानवर, ये जो जानवर नहीं लगना அப்படி चाहिए। பட்டுச்சுனா அதை சாப்பிட கூடாது. अगर उसे लग गई तो नहीं, उसे नहीं खाना है। இன்றைக்கு நாம் ஏறெடுக்கிற தேவனுடைய பந்தியும் அப்படிதான் இருக்க आज வேண்டும். हम परमेश्वर के लिए लेते हैं प्रभु भोजन वैसी है। இந்த லாக்டவுன் நிமித்தமாக நமக்கு வீடுகளில் நீங்கள் அப்பம் பிக்கும்படி உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு ये இருக்கிறது. लॉकडाउन के कारण आपके घर में रोटी तोड़ने के लिए आपको अनुमति दिया गया है, ஆனால் लेकिन அதை எடுக்கும் பொழுது கவனமா எடுக்கணும். उसे लेते समय सावधानी से लेना है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தீட்டான எந்த ஒரு வஸ்துவில் அது படவே கூடாது. अशुद्ध वस्तु में नहीं लगना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நாம் பயன்படுத்துகிற பாத்திரங்களா हम இருக்கட்டும், जो उपयोग करने वाले बर्तन होने दो, நாம் பயன்படுத்துகிற ரொட்டியா இருக்கட்டும், हम जो उपयोग करने वाले रोटी होने நாம் दो, பயன்படுத்துகிற திராட்சை ரசமா हम जो இருக்கட்டும், उपयोग करते हैं वो दाखरस होने दो। இதுல எந்த ஒரு தீட்டு இல்லாதபடிக்கு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். इसमें कोई अशुद्ध न होना चाहिए करके सावधानी से रहना சபையில் है। ஆயத்தம் பண்ணும் பொழுது எவ்வளவு பரிசுத்தமாய் பயத்தோடு ஆயத்தம் பண்ணுவார்கள் என்பதை நீங்க பார்த்திருக்கிறீங்க. कलिसिया में उसके तैयार करते समय कितना भक्ति भाव के साथ, डर के साथ அதை उसे तैयार ஆயத்தம் करते பண்ணும் हैं। பொழுது ஊழியர்கள் எவ்வளவு சுத்தமாய் இருந்து ஜெபத்தோடு ஆயத்தம் பண்ணுகிறார்கள். उसे तैयार करते समय सेवक कितना शुद्ध होकर उसका तैयार करते हैं। அப்படியே நீங்கள் வீடுகளிலும் ஆசரிக்க வேண்டும். वैसे ही आप घर पे भी उसका पालन करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। தீட்டான எந்த ஒரு பொருளோடு நீங்க வச்சீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். अशुद्ध वस्तु के साथ आप रखेंगे तो उसे कुछ लाभ नहीं होगा। அதை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஒரு பயம் இருக்க उसे வேண்டும். तैयार करते समय एक भय அதை चाहिए। பானம் பண்ணும் பொழுது ஒரு பயம் இருக்க उसे வேண்டும். लेते समय एक भय चाहिए। ஒரு பரிசுத்தத்தோட எடுத்துக்கொள்ள एक வேண்டும். पवित्रता के साथ उसे ले लेना அதான் 1 चाहिए। கொரிந்தியர் 10 அதிகாரம் 16 வசனம் இப்படியே சொல்லுகிறது. वही पहला कुरिन्थियों 10:16 वचन इस तरह कहती நீங்கள் है, ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமானது जब आप आशीष करने वाले आशीर्वाद की बर्तन जो है கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. मसीह के लहू की सहभागिता है, கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. जो मसीह के शरीर की देह की அப்ப सहभागिता நம்முடைய है। பாத்திரமாய் இருக்கட்டும், तो हमारे बर्तन होने दो, அப்பமாய் இருக்கட்டும், हमारे रोटी होने दो, திராட்சரசமாய் இருக்கட்டும், दाखरस होने दो। இவை எல்லாவற்றிலும் இயேசுவின் இரத்தமும் மாமிசமும் ஐக்கியமாய் இருக்கிறது. तो इसमें सब यीशु मसीह के लहू और देह मेल मिलाप के साथ है। அதற்கான கனத்தை நாம் கொடுத்துதான் ஆக उसका வேண்டும். आदर हमें देना ही है, அதற்கான பரிசுத்தத்தை நாம் காட்டிதான் ஆக उसे வேண்டும். उसका पवित्रता में दिखानी चाहिए, அதற்கான பயத்தை உடையவர்களாய் தான் நாம் இருக்க வேண்டும். उसका भय हमारे अंदर पाया जाना है। அல்லேலூயா. हालेलुया। அப்படி எடுத்தால் மாத்திரமே அது நமக்கு பயனுள்ளதாய் மாறும். अगर वैसे लेंगे तो हमारे लिए लाभदायक बनेगी। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது. अब परमेश्वर के कटोर में और शैतान के कटोर में भाग लेना नहीं चाहिए। அதனால इसीलिए நாம் வீடுகளில் எடுத்தாலும் சரி ஆலயத்தில் எடுத்தாலும் சரி वो जब घर पे भी लेने दो या कलिशा में लेने दो, சரியான பாத்திரத்துல சரியான அப்பத்தை நாம் எடுத்து சாப்பிடணும். सही कटोर में सही रोटी को लेके खाना है, நல்ல சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். अच्छा शुद्ध रख लेना चाहिए। உங்களுக்கு தெரியுது இந்த பாத்திரம் அசுத்தமானது என்று தெரிந்தால் अगर आप जानते होते ये जो बर्तन अशुद्ध है, அதை ஊத்திக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தை எடுத்துக்காங்க. उसे अलग करके दूसरा बर्तन ले लो। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு நம்ம ஒரு கணத்தை கொடுத்து தான் ஆக வேண்டும். उसके लिए भी हम आदर देना ही चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஏன் என்று பார்க்கும் பொழுது क्यों हम देखते समय நம்ம வீடுகள் தோறும் அப்பம் விற்கிறதுனால हम घर में जो रोटी तोड़ते हैं, நாம் எல்லாவற்றையும் அலட்சியமா எண்ணக்கூடாது. हम किसी को लापरवाही से नहीं लेना है। அல்லேலூயா. हालेलुया। அந்த மாம்சம் பாருங்க பலியிட்டு கொண்டு வருகிற மாம்சம் தான். ये जो मांस है को बलि चढ़ाकर ले आया मांस ஒரு है, தீட்டான ஒரு வஸ்து ஒரு பொருள் பட்டனாலே தூர போடணுமா, वो जो अगर वो जो अशुद्ध वस्तु में लग गई तो उसे फेंक देना चाहिए, சுட்டரிக்கப்படணும். उसे जलाया जाना है। அல்லேலூயா. हालेलुया। So, நாம் ஆசரிக்கிற அந்த பாத்திரமானது மிகவும் கனமுள்ளதா இருக்கிறது. जो हम लेते हैं वो जो बर्तन है बड़ा आदर बड़ा बर्तन இரண்டாவது है। 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது லேவியராகமம் 7:20ல दूसरा लेवी को 7:20 में ஒருவன் देखते समय, தீட்டுள்ளவனாய் இருக்கையில் अगर कोई अशुद्ध हो तो சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தால் मेल बलि के मांस को अगर खाए தன் ஜனத்தாரில் இராதபடி அறுப்புண்டு போவான். अपने लोगों में से नाश हो जाए, नाश किया இரண்டாவது जाएगा। யார் சமாதான பலி சாப்பிடக்கூடாது தெரியுமா? दूसरा कौन मेल बलि को नहीं खाना है? தீட்டுள்ளவனாய் இருக்கும் பொழுது அதை சாப்பிடக்கூடாது. अशुद्ध है तो उसे नहीं खाना है। அவனுக்கு தெரியுது நான் பாவத்தோடு இருக்கிறேன், तो वो जानता है मैं पाप के साथ हूं, நான் இன்னும் சரியா அறிக்கை பண்ணல, मैं और भी कबूली नहीं किया, என்னுடைய பாவத்திற்கு இன்னும் மன்னிப்பு கிடைக்கல अब तक मेरे पाप की क्षमा नहीं என்று मिली, சொல்லி ஒரு மனுஷன் நினைப்பான் என்றால் ऐसा कोई मनुष्य अगर सोचेगा அவன் तो தேவனுடைய பந்தியில் பங்கு கொள்ளக்கூடாது. वो परमेश्वर के भोजन में भाग नहीं लेना है। அல்லேலூயா. हालेलुया। 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது तो पहला हम दूसरा अध्याय 15 वचन को देखते ஒரு समय ஆசாரியரிடம் போய் தாவீது அப்பம் கேட்கிறார். एक याजक के पास जाके दाऊद जो मांस मांगता है, அப்ப रोटी मांगता சொல்றாரு है, அப்பம் இருக்கு, जो रोटी है ஆனா பரிசுத்த அப்பம் இருக்கிறது. एक पवित्र रोटी அந்த है, பரிசுத்த அப்பத்தை நீ வாங்கணும் அப்படினா अगर पवित्र रोटी को तो खाना என்ன है செஞ்சிருக்கணும்? क्या करना चाहिए அங்க था? சொல்லப்பட்டு वहाँ இருக்கிறது पे कहा गया है 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாரி, पहला सामुएल 21वां अध्याय
ஃபர்ஸ்ட் சாமுவேல் 15 21:5ல இருக்கிறது. पहला शमूएल 15:21-15 நான் புறப்படுவதற்கு முன்னாக में जो निकलने से पहले அதுக்கு முந்தான நாளும் उसके पहले दिन ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாய் இருந்தார்கள். स्त्री हमसे अलग थे, வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாய் இருக்கிறது. जवानी के जो अंग है वो शुद्ध थी. அல்லேலூயா. हालेलुया. இங்க சொல்றாரு यहाँ पे कहता है நாங்கள் 3 நாள் பரிசுத்தமா இருக்கிறோம். हम 3 दिन पवित्र थे. வாலிபருடைய அசம்பிகளும் பரிசுத்தமா இருக்கிறது. जो जवानी के बर्तन पूरा जो शुद्ध थी, எல்லாமே சுத்தமா இருக்கிறது. सब कुछ शुद्ध थी. அப்ப நீங்க அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். वो सब अब उठा सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. இதே கருத்து நீங்க யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தின் 14 15ல பார்க்கும் பொழுது निर्गमन 19वां अध्याय 14 और 15 को देखते समय தேவன் சொல்றாரு சீனாய் மலைக்கு எல்லாரும் வாங்க. the परमेश्वर ने कहा सीनाई पर्वत में सब लोग आ சீனாய் जाओ. மலைக்கு மேல ஏற போறது என்னமோ மோசே மாத்திரம் தான். सीना पर्वत में चढ़ने वाला सिर्फ मूसा है. ஆனால் சீனாய் மலைக்கு அடிவாரத்துல ஜனங்கள் வர போறாங்க. वो सीना के जो पर्वत के तल जो है उसमें लोग आने वाले ஆனா हैं. ஆண்டவர் சொல்றாரு लेकिन परमेश्वर कहता है மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்படுங்கள். तीसरे दिन के लिए तैयार हो जाओ. நீங்க என்ன பண்ணணும்? अब क्या करना है? நீங்க உங்க ஸ்திரியை விட்டு விலகி போங்க. तो अब स्त्री से अलग हो जाओ. அல்லேலூயா. உங்கள் அல்லேலூயா. வஸ்திரங்களை தோயுங்கள். आपके वस्त्र को धो लो. அப்போ இந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் ये விரும்புகிறார். पवित्रता को परमेश्वर चाहता है. இந்த பரிசுத்தங்க பாருங்க, ஒரு அப்பத்தை எடுக்கணும் அப்படின்னா अगर ये रोटी को लेना है तो 3 நாள் கணவன் மனைவி தொடக்கூடாது. 3 दिन पति पत्नी नहीं छूना है. அவனுடைய வஸ்திரம் சுத்தமா இருக்க வேண்டும். वस्त्र शुद्ध होना है. அல்லேலூயா. हालेलुया. அப்பதான் இந்த அப்பத்தை எடுக்க முடியும். तभी जाकर रोटी को खा सकते हैं. கர்த்தரோடு பேச வேண்டும் என்றால் கூட अगर परमेश्वर से बात करना है கர்த்தர் तो 3 நாளைக்கு பரிசுத்தப்படுத்த परमेश्वर விரும்புகிறார். 3 दिन के लिए पवित्र करने के लिए चाहता சுத்திகரிப்பு है. நாட்கள் வேதத்தில் அநேகம் இருக்கிறது. शुद्धिकरण के दिन का शास्त्र में कई सारे दिन 7 है. நாட்கள் இருக்கிறது. 7 दिन है. 21 நாட்கள் இருக்கிறது. 21 दिन है. 33 நாட்கள் இருக்கிறது. 33 दिन है. 63 நாட்கள் இருக்கிறது. 63 दिन है. இப்படி சுத்திகரிப்பு நாட்கள் அநேகம் இருக்கிறது. ऐसे कई सारे शुद्धिकरण के दिन है. ஆனால் பரிசுத்த நாட்கள் 3. लेकिन पवित्रता के दिन 3 है. அதான் அந்த நாட்கள்ல சுத்திகரிப்பின் கூட்டம் 3 நாள் வைப்பாங்க. तो इसीलिए उन दिनों में शुद्धिकरण का जो आराधना है 3 दिन रखते हैं. இன்றைக்கு நமக்கு சாட்டர்டே வச்சிருக்கிறோம். आज हमारे लिए शनिवार को रखे हैं. அல்லேலூயா. हालेलुया. அதான் கடந்த வாரத்துல பாரத்தோட பாஸ்டர் சொன்னாங்க. इसलिए गए हफ्ते में देखे தேவனுடைய பந்தி எடுக்க வர்றீங்க. परमेश्वर का भोजन में भाग लेने के लिए ஆனா आते हैं. சுத்திகரிக்கல. लेकिन शुद्धिकरण नहीं किए. பரிசுத்தம் அடைய மாட்டேங்கிறீங்க. पवित्रता नहीं हुई நீங்கள் है. பரிசுத்தம் அடையாமல் தேவனுடைய பந்தி எடுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. बिना अपवित्र होकर परमेश्वर के भोजन में भाग लेकर कोई लाभ नहीं है. பழைய ஏற்பாட்டுப்படி வேதத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படினா अगर पुराने करार के शास्त्र के अनुसार हम देखें तो 3 நாள் நம்ம சுத்திகரிக்கணும். 3 दिन हमें शुद्धिकरण कर लेना 3 நாள் चाहिए. பரிசுத்தமா 3 இருக்கணும். दिन पवित्र रहना है. பரிசுத்தமா இருந்தால் तो மாத்திரமே अगर पवित्र हम रहेंगे तो ही அந்த பாத்திரத்தை தொடணும். उस कटोर को छू सकते हैं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு நாம் சொல்லலாம். अब आज हम कह நாங்கள் सकते हैं வீடுகள்ல தானே எடுக்கிறோம். हम घर में तो लेते சபையில வந்து हैं. எடுக்கிறோம். कलीसिया में थोड़ी பாருங்க आते हैं. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல प्रेरितों की किताब दूसरा अध्याय 40वां वचन में அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் वो एक मन होकर தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து तो परमेश्वर के भवन में हर दिन स्थिर होकर வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு घर में रोटी तोड़कर கபடமில்லாத இருதயத்தோடு निर्दोष हृदय के போஜனம் साथ பண்ணினார்கள். भोजन किए. இப்ப வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். हर घर में रोटी तोड़े. ஆனா அங்க ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளணும். वहाँ पे कार्य अच्छे समझ யார் लेना அந்த चाहिए. அப்பத்தை சாப்பிட்டா தெரியுமா? कौन वो रोटी को खाए पता है? அனுதினமும் ஆலயத்தில் தரித்திருந்தவர்கள். हर दिन भवन में स्थिर रहने वाले. அல்லேலூயா. हालेलुया. அனுதினமும் ஆலயத்தில் தரித்திருந்தவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டாங்க. हर दिन भवन में स्थिर रहने वाले घर में रोटी तोड़े. ஆலயத்தில் நடக்கிற ஒரு கூட்டத்தை அட்டெண்ட் பண்றது तो கிடையாது. कलीसिया में आने वाले कोई भी आराधना में भाग नहीं लेते எந்த हैं. கூட்டத்தை அட்டெண்ட் பண்ணாம कोई भी आराधना में भाग नहीं நீங்க लेते. வீட்ல அப்பம் பிட்டா ஒரு பிரயோஜனம் கிடையாது. अगर आप घर में रोटी तोड़े तो कोई लाभ नहीं. ஆலயத்தின் உறவு இருக்கிறவர்கள் மாத்திரமே வீடுகள் அப்பம் பிட்டா அது நன்மை. जो कलीसिया के रिश्ता रहने वाले घर में रोटी तोड़े तो लाभ है. அல்லேலூயா. हालेलुया. அனுதினமும் ஆலயத்தில் தரித்திருந்தார்கள். हर दिन भवन में कलीसिया में स्थिर थे. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். घर में रोटी तोड़े. கபடமில்லாத இருதயம். निर्दोष हृदय. 3 காரியம் இங்க இருக்கு. 3 कार्य यहाँ पे ஒன்று है. ஆலயத்தின் உறவு, एक कलीसिया के रिश्ता, இருதயத்தின் பரிசுத்தம், एक हृदय की पवित्रता, மூன்றாவதாக ஐக்கிய பந்தி. तीसरा मेल बलि की இந்த भोजन. 3 தான் அங்க செயல்படுகிறது. ये 3 यहाँ पे काम करती இப்ப है. ஆலயத்தின் உறவு இல்லாம ये जो कलीसिया के बिना रिश्ते की சுத்தமான இருதயம் இல்லாம अशुद्ध हृदय के தேவனுடைய साथ பந்தியை மாத்திரம் सिर्फ ஆசரித்தால் परमेश्वर के भोज में भाग பரலோகத்துக்கு लेगा போக तो நினைப்பது स्वर्ग में जाना அதை सोचे விட ஒரு பெரிய முட்டாள்தனம் வேற எதுவும் उससे கிடையாது. बड़े मूर्खता कुछ नहीं है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகள் आज परमेश्वर का நீங்கள் बच्चे சபையில் வந்து நீங்கள் தேவனுடைய பந்தியை எடுத்தாலும் சரி, आप कलीसिया में आके परमेश्वर का भोजन भाग ले लो, வீடுகளில் எடுத்தாலும் சரி, घर में ले लो, சரியான ஆலய உறவோடு இருங்க. सही कलीसिया के रिश्ते के साथ रहना है. ஆண்டவர் ஆராதனையில எல்லாரும் கலந்து கொள்ள பிரயாசப்படுங்க. सारे आराधना में भाग लेने के लिए प्रयास कीजिए. அல்லேலூயா. हालेलुया. ஒவ்வொரு நாளும் தரித்திருக்கிறாங்க. हर दिन स्थिर रहते हैं. அவங்களுக்கு தான் வீடுகள் அப்பம் புசிக்க அனுமதி वही கொடுக்கப்பட்டிருக்கிறது. घर में रोटी तोड़ने के लिए अनुमति दिया गया है. அல்லேலூயா. हालेलुया. அதனால நாம் முடிந்த அளவுக்கு तो अपने आप से कितना होता है ஆலயத்து உறவுல எப்போதும் இருக்கணும். भवन के जो रिश्ते में टिके रहना. அல்லேலூயா. हालेलुया. அதில் இருந்து நாம் தேவனுடைய பந்தி ஆசரிக்கும் பொழுது उसे रहकर परमेश्वर के भोजन में भाग लेते அது समय நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். वो हमारे लिए आशीर्वाद बनकर रहेगी. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. சில பேர் இப்ப லாக்டவுன்னால யாருமே சர்ச்சுக்கு வரல. कोई ऐसे लॉकडाउन के समय कोई भी कलीसिया में नहीं आए. லாக்டவுனுக்கு முன்னாடி சில கோஷ்டிகள் இருந்துச்சு. लॉकडाउन के पहले भी एक झुंड थी. வாரத்துல 3 வாரம் சர்ச்சுக்கே வராது. वो जो हफ्ते में 3 हफ्ता महीने में 3 हफ्ता कलीसिया में नहीं ஃபர்ஸ்ட் வாரம் आएंगे. மட்டும் வருவாங்க. पहले आराधना पहले हफ्ते में आते நாங்க हैं. நற்கரணை எடுக்க. क्यों? प्रभु भोजन में भाग लेने के लिए. அல்லேலூயா. हालेलुया. மற்ற வாரங்கள்லாம் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. बाकी हफ्ते में कलीसिया में नहीं आते हैं. மற்றவர்கள்லாம் ஆண்டவர் தேவையில்லை. तो बाकी के हफ्ते में परमेश्वर
परमेश्वर की जरूरत नहीं है, உபதேசம் தேவையில்ல, उपदेश जरूरत नहीं है, நமக்கு பரிசுத்தம் हमें தேவையில்ல, पवित्रता की जरूरत ஆனா नहीं है, நற்கரணை மட்டும் எடுக்க வந்து लेकिन प्रभु भोजन में भाग लेने के लिए आते हैं। ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துல இடம் கொடுப்பாரா? तो परमेश्वर के राज में जगह देगा क्या? ஆண்டவருக்கு தான் தெரியும். तो परमेश्वर ही जानता है। ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya। ஆலயத்தின் உறவு சரியா இருக்க வேண்டும். भवन की रिश्ता सही होना चाहिए। ஹalleluya. ஹalleluya। அப்ப அந்த சமாதான பலி சாப்பிடணும் அப்படினா अगर मेल बलि को खाना है அவர்கள் தீட்டுள்ளவர்களா இருக்க கூடாது. वो अशुद्ध नहीं होना चाहिए। ஹalleluya. ஹalleluya। சோ மூன்றாவது காரியத்தை சொல்ல இப்ப நேரம் இல்ல, तीसरा कार्य को बताने के समय அடுத்த नहीं है। வாரத்துல நாம் பார்க்கலாம். अगला हफ्ता हम देखेंगे। ஹalleluya. ஹalleluya। அப்ப இந்த சமாதான பலியை மூன்று பேர்கள் இருக்க கூடாது, ரெண்டு நம்ம தியானித்து இருக்கிறோம். तो तीन दो लोग नहीं लेना है, दो हम अध्ययन किए हैं। ஒன்று एक அந்த பலியிட்ட அந்த மிருகமானது எந்த தீட்டான வஸ்துல படக்கூடாது. जो बलि चढ़ा गया जो जानवर है कोई अशुद्ध वस्तु में नहीं छूना அதே है। போல நம்முடைய பாத்திரங்கள் அப்பங்கள் எல்லாம் பரிசுத்தமாய் பாதுகாத்து वैसे हमारे कटोरा और रोटी पवित्रता के बचाए रखना है। இரண்டாவதாக दूसरा, நாம் தீட்டோடு இருந்துட்டு அதை எடுக்க கூடாது. हम अशुद्ध बनकर उसमें भाग नहीं लेना है। கர்த்தரிடத்தில் அப்படி ஒப்பு கொடுப்போம். तो परमेश्वर भाई से समर्पण करेंगे, கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष करेगा। நம்ம எல்லாம் எழும்பி நின்று हम खड़े हो ஒப்பு जाएंगे, கொடுக்க போறோம். परमेश्वर समर्पण करने वाले கேட்ட हैं। வசனத்தின்படி जो वचन को सुने, இந்த சமாதான பலியானது ये जो मेल बलि है ஒரு ஆசாரியர்களால் நடத்தப்படுகிற வாழ்க்கைக்கு இருக்கிறது. एक याजक के द्वारा चलाए जाने की जीवन ஒரு अनुभव है। மனிதனை தேவனுக்கு கொடுக்கிற கணத்தில் அவர்களை நடத்த வேண்டும். एक मनुष्य परमेश्वर देने और आदर में चलाना चाहिए। அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வித்தியாசத்தை புரிந்து கொண்டு அவன் நல்வழியில் நடக்க உணர்த்த एक வேண்டும். मनुष्य अपने जीवन में फर्क जानकर वो सही रास्ते में चलने के लिए सीखना चाहिए। மூன்றாவதாக அவனை சிலுவையின் பாதையில் நடத்த வேண்டும். उसको सूली के मार्ग में, क्रूस के मार्ग में இதற்கு चलाना நமக்கு चाहिए। ஊழியர்கள் அவசியமா इसके लिए हमें இருக்கிறார்கள். सेवक की जरूरत है। அதே போல இந்த சமாதான பலியானது वैसे ये मेल बलि जो है தீட்டான வஸ்துவில் படக்கூடாது. अशुद्ध वस्तु में नहीं लगना है। தீட்டு உள்ளவர்கள் எடுக்க கூடாது. जो अशुद्ध लोग उसमें भाग नहीं लेना அப்படிப்பட்ட है। பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்கும்படியாக परमेश्वर हमें वैसे पवित्रता को देने के ஒப்பு लिए கொடுத்து நாம் ஸ்தோத்தரிக்கலாம். समर्पण करके स्तुति करेंगे। ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், हालेलुया, ஸ்தோத்திரம்.